பிதாவின் அன்பை நமக்கு வெளிப்படுத்த இயேசு இந்த பூமிக்கு வந்தார். பிதா இந்த மனுபுத்திரர்களை இன்னும் நேசிக்கிறார். பிதா மனுஷர்களை வெறுத்து விடவில்லை என்பதை நினைவு கூறுவதற்கு, கர்த்தர் மறந்தாரோ, கர்த்தர் கைவிட்டாரோ, என்னை விட்டு கொடுத்துட்டாரோ, என்னை மனுஷங்க கைகளுக்கு விட்டு கொடுத்துட்டாரோ அப்படின்னு ஒருவேளை யோசித்து கொண்டிருந்தார். இல்ல, கர்த்தர் மனிதர்களை மறக்கவில்லை, அவர்களை நேசிக்கிறார் என்றும், அவருடைய இயலாமைகளின் நடுவிலும் அவர் நேசிக்கிறார் என்றும், அவருடைய குறைவுகளின் நடுவிலும் அவர்களை நேசிக்கிறார் என்றும். அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். தன் சொந்த குமாரனையே கொடுத்து இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பே உம்மை உயர்த்துகிறோம். நீர் எங்களுக்காக செய்து முடித்ததற்காக நன்றி அப்பா. அப்பாவுடைய அன்பை நினைவு கூர்ந்து சொல்லுங்க ஆண்டவரே, உங்க அன்பை நாங்க நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. You didn't give up on us, Lord. இல்ல, இவ்வளோ சொல்லியும், இத்தனை பேர் அனுப்பியும், இவ்வளவு தீர்க்கதரிசிகளை அனுப்பியும் இந்த மனுக்குலம் என் வார்த்தைகளுக்கு திரும்பவே இல்லை அப்படின்னு மறுபடியும் நீங்க நோவா காலத்தில் செய்தது போல மனிதர்களை அழிக்கவில்லை. உம்முடைய அன்பை கர்த்தர் நீர் வெளிப்படுத்த இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தீர். That shows that you didn't give up on us, Lord. எங்க குறைவுகளின் நடுவிலும் நீர் எங்களை நேசித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. உங்க அன்புக்காக நன்றி ஆண்டவரே. பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் இயேசுவே, ஆர்ப்பரிக்கிறோம். சொல்லலாமா? மகளாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே, மகளாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே, ஆராதிக்கின்றோம். இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்? கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா,
எல்லாரும் வாய்களை திறந்த அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ அப்பா, உங்க அன்புக்காக நன்றின்னு சொல்லுங்க. அவருடைய அன்பை உங்க மனதில் வைத்து இதுவரையிலும் நீர் எங்களுக்கு பாராட்டின அன்புக்காக நன்றி ஆண்டவரே. நீ நினைத்தபடி நாங்கள் செய்யாமல் இருக்கும்போது, நீங்கள் விரும்பினபடியான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழாது இருக்கும் போதும் கூட அப்பா, you didn't give up on us Lord. எங்களுக்காக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினீர் அப்பா. உம்முடைய அன்பை வெளிப்படுத்த வார்த்தை மாம்சமானது, வார்த்தை மாம்சமானது. ரிகபோரியா பாலாஷிதரோ, நமக்காக மாம்சமான அந்த இயேசுவை பார்த்து தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் சொன்ன வார்த்தை மாம்சமாகும் என்று சொன்னார். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களும் நிச்சயமா அண்ட் இன்விசிபிளா ஆண்டவர் உங்க காது கேட்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உங்க கண்கள் காணும்படி கர்த்தர் நிச்சயம் செய்வார். ரிஹாலா ஷிகோதரோதரபோஷிகதுரபா, நீ இயேசுவை பார்க்கும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று சிமியோனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் ரிகபோஷிதரஹாதிரபௌதரலா, கர்த்தர் சொன்னபடியே சிமியோன் இயேசுவை கண்டார். ரிகபோஷிதரபா, அவர் கைகளில் ஏந்தி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். உங்க 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள், ஒருவேளை 2024ஆம் ஆண்டுல நான் காத்திருந்தேன், ஒருவேளை கிடைக்காததினால் ஒரு சோர்வோடு நீங்க இந்த ராத்திரி கலந்திருப்பீங்கன்னா கர்த்தரிடத்துல சொல்லுங்கப்பா, நான் நம்புகிறேன். சிமியோனுக்கு வாக்கு கொடுத்து சிமியோனை கண் பார்க்க அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின கர்த்தரப்பா, என் கண் பார்க்க நீர் அதை நிறைவேற்றுவீர். அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களாலே கர்த்தர் நீர் எனக்கு செய்கிற நன்மைகளை நான் பார்க்கும்படி கர்த்தர் நீர் எனக்கு அனுக்கிரகம் செய்வீர். வாய்களை திறந்து என் கூட சேர்ந்து ஜெபிங்களேன். அமைதியா இருக்க வேண்டாம், மௌனமா இருக்க வேண்டாம். கர்த்தர் இயேசுவே நமக்கு தந்திருக்கிறார். மற்ற எல்லாவற்றையும் அவர் நிச்சயம் தருவார், அவர் நிச்சயம் தருவார். நீங்கள் வேண்டி காத்திருக்கிற சுகம் அவரிடத்திலிருந்து நிச்சயம் வரும். நீங்கள் வேண்டி காத்திருக்கிற சமாதானத்தை நிச்சயம் உங்களுக்கு தருவார். ரிகபோ ஷிகதரா ஹத்துரே பலா ஷிதரோ, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிச்சயமா கர்த்தர் செய்வார். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல அப்படியே கைகளை ரிசீவ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்க கைகளை விரித்து வைத்துக்கொள்ளுங்க. விரித்து ரிசீவ் பண்ற மாதிரி சொல்லுங்க, இயேசுவே நீர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் சிமியோனின் கண் பார்த்தது போல ரியாலா ஷிகாதுராபா, நானும் என் கண் பார்க்க அப்பா நீர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும், நீர் நிறைவேற்றும். என் காதுகளால் கேட்டதை என் கண்கள் பார்க்கட்டும், என் கைகள் சுமக்கட்டும். நீர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர், நீர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற கர்த்தரப்பா, உம்மை நாங்கள் நம்புகிறோம். நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆண்டவரை பார்த்து நீங்க பேச போறீங்க. சிமியோனுக்கு சொன்னவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துல கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியினாலே சிமியோனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. கர்த்தரால் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டவைகள் நிச்சயம் நிறைவேறும். பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டவைகள் நிச்சயம் நிறைவேறும். அதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே.
உங்க நம்பிக்கையை நீங்க வார்த்தையினால் அறிக்கை செய்யணும். சிமியோன் நம்பிக்கையோடு காத்திருந்தார். அவர் காத்திருந்தார். சிமியோன் நம்பிக்கையோடு காத்திருந்தார். அவருடைய நம்பிக்கை வீண் போகல. நிச்சயமாகவே கர்த்தர் அவர் சொன்ன வார்த்தையை சிமியோனுக்கு நிறைவேற்றி, உம்முடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை என் கண்கள் கண்டன என்று சொன்னாரே, இந்த வார்த்தை அநேகருடைய வார்த்தையாய் மாறும்படி நீங்களும் இந்த வருஷத்துல, வரப்போகிற வருஷத்துல, அப்பா நீர் சொன்னதை என் கண்கள் கண்டது என்று கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு காலம் கர்த்தரால் உங்களுக்கு முன் குறிக்கப்பட்டிருக்கிறது. ரிபாலா ஷிபோதரோ நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. No matter what, I will trust you, Lord. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சிமியோனை போல நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, உம் ரட்சண்யத்தை காண்கிற நாட்கள் ரீரா காதராலா தூரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இன்னும் அதிகமா பாடலாமா? நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவர். உங்க விசுவாசம் அதிகரிக்கத்தக்கதாக பாடுங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அவரால் உங்களுக்கு சொல்லப்பட்டால் அவரே உங்களுக்கு அதை செய்து முடிப்பார். அவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்திருந்தால் அவர் கரத்திலிருந்து அந்த கிரியைகள் நிச்சயம் உங்களுக்கு வெளிப்படும். நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உம்மை நான் நம்பி இருக்கிறேன் அப்பா. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சத்தம் உயர்த்தி சொல்லலாமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஷத்ரா பாத்துரே
வாய்களை திறந்து நான் நம்புறேன்பா, கர்த்தரால் எனக்கு அறிவிக்கப்பட்டவைகள் கர்த்தரால் நிறைவேற்றப்படும். அவரால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவரால் நிறைவேறும். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் வெறுமனே திரும்புவது இல்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தேவன் உங்களோடு பேசி உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும், கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணின எல்லா வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கப்பா, நான் முழுமையாக நம்புகிறேன். நான் அந்த காலத்துக்காக காத்திருப்பேன். நான் அந்த காலத்திற்காக காத்திருப்பேன். தாமதமானாலும் காத்திருப்பேன், அது நிச்சயம் நிறைவேறும் என்று எல்லாரும் சொல்லலாமா? ஷிகதுரபதரா, நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரே. அந்த காலத்தை எதிர்பார்க்கிறவங்க, ஆன்டிசிபேட் பண்றவங்க, நம்ம ஆல்ரெடி இதை குறித்து தியானிச்சிருக்கிறோம். காத்திருக்கிறதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் எதிர்பார்க்குதல் அப்படி இல்லை. When you anticipate a miracle, you will wait in joy. ரிகபோ ஷிகதரா சிகதரா. சொல்லுங்க, என் கூட சேர்ந்து இந்த ஒரு வரிகளை மட்டும் ஆவியில நிரம்பி பாடுவோமா? நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரே. இதை பாட பாட விசுவாசம் அதிகரிக்குது. எந்த அளவுக்கு இந்த விசுவாசம் அதிகரிக்குதுன்னா, அந்த அற்புதத்தின் வல்லமை கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற வரையிலும் அந்த காலம் நிச்சயமா வரும். எனக்கென்று கர்த்தர் குறித்த காலம் வரும். நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரே. சோர்வோடு ஒரு வேளை இருக்கீங்கன்னா, நான் காத்திருந்து காத்திருந்து இளைத்து போயிருக்கிறேன். இந்த காத்திருத்தல் என் இருதயத்தை இளைக்க பண்ணியிருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார். பெற்றுக்கொண்டதை போன்ற ஒரு சந்தோஷம். only faith can give such joy. விசுவாசம் மாத்திரமே அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தர முடியும். அப்பா, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். உம்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். ரீரா கலா ஷிகதாரி ஹலோ திரமஷிதரே. ரீரா கலா ஷிகதரா. கொஞ்சம் நேரம் டங்ஸ்ல பேசலாமா? நீ தரலா ஷிதரா ரிகதோரி ஹலா திராஷிதே. நல்லா ஆவியில நிரம்பி கொஞ்ச நேரம் மெல்லிய சத்தத்தோட அப்படியே ஆண்டவரிடத்துல ஷீதரா சிதரோ டங்ஸ்ல பாடலாமா? நீரா காரியதரா ரிகலா ஷிதராதரா. இயேசு இந்த பூமியில் பிறப்பதற்கு பரிசுத்த ஆவியானுடைய பலன் மரியாளின் மேல் நிழலிடப்பட்டது. இன்றைக்கு அந்த பலன் நம்மேலும் இறங்கி வர வேண்டும். To carry Jesus and to give Jesus to the world. ரீரா காஷிதரா. எந்த பலனே உம்மை ஆராதிப்பே. என் உயிருள்ள நாள் எல்லாமே எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பே. உயிருள்ள நாள் எல்லாமே. கர்த்தருடைய பலனை கேட்டு அந்த இடத்துல இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம்.
தேவனுடைய பலன், பரிசுத்த ஆவியானவருடைய பலன். உலகத்தில் எந்த மனிதர்களாலும், எந்த மனுஷ வார்த்தைகளாலும், எந்த பொருட்களாலும் தர முடியாத ஒரு பலன். அந்த பலன் உங்களுக்கு இருக்குமானால், அந்த பலனை கர்த்தர் இன்றைக்கு உங்க சரீரத்துல கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரிடத்துல கேளுங்க, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பலன் இந்த ராத்திரி எங்கள் மேல் இறங்கி வருவதாக. ரியாபோ ரிகாரபா ஷிந்தோரே ரிமாத்தாரு, தேவ ஆவியானவருடைய பலன் எங்கள் மேல் இறங்கி வருவதாக. இது எப்படி ஆகும் என்று சந்தேகப்பட்ட, கேள்வி கேட்ட மரியாளின் மேல் அந்த பலன் இறங்கி வந்து, அதற்கு பின்பு மரியாளுக்கு கேள்வியும் இல்லை, சந்தேகமும் இல்லை. என் சந்தேகங்களையும் என் கேள்விகளையும் என் மனமடிவான சூழ்நிலைமைகளையும் மாற்றுகிற ஒரு தேவ பலன். அவ சந்தோஷத்தோட எலிசபெத்தை பார்க்க அவள் எழும்பி புறப்பட்டான். அந்த பலன் அவளை எழும்பி கர்த்தர் செய்த அற்புதத்தை பார்ப்பதற்கு புறப்பட செய்தது. இந்த மாதம் நம்ம எழும்பி எழும்பி பரிசுத்த ஆவியானுடைய பலன் உங்களை எழுப்பும். பரிசுத்த ஆவியாருடைய பலன் உங்களை எழுப்பும். விசுவாசத்துல உங்களை எழுப்பும், நம்பிக்கையில எழுப்பும். எல்லா கேள்விகளும் மாறுவதாக, எல்லா பயங்களும் நீங்குவதாக. இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? இது மனுஷரால் சாத்தியம் அல்ல. இது கர்த்தராலே ஆகும், கர்த்தராலே ஆகும். அவர் சொல்ல அது ஆகும். அவருடைய வார்த்தை அதை செய்து முடிக்கும். அவருடைய பலன் அதை செய்து முடிக்கும். அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். தேவனே, உம்முடைய பலத்தினால் இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் நிரப்புவீராக. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய சரீரங்களையும் ஆத்துமாவையும் தேவனுடைய உன்னத பலன் இடை கட்டுவதாக. இவர்கள் எழும்பட்டும் ஐயா, விசுவாசத்தில் எழும்பட்டும். அற்புதங்களை பெற தேவையான விசுவாசம் இவருடைய உள்ளங்களில் எழும்புவதாக. நீ கஷி கதரபௌதரபலாஷி கதோதிரபா. எழும்பி புறப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. எழும்பி புறப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. தேவனுடைய உன்னத பலத்தினாலே கர்த்தர் நீர் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய பலன் இந்த வேளையில, இந்த ஜெப வேளையில உம்முடைய பிள்ளைகளின் மேல் இறங்குவதாக. பரிசுத்த ஆவியானவர் தருகிற பலன் மருந்துகள், மாத்திரைகள், உண்ண ஆண்டவரே இருக்கிற உணவுகளால் பெற முடியாத ஒரு பலனை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ராத்திரி கட்டளையிடுங்க. ஆவியின் பலனை கட்டளையிடுங்க. அவர்கள் தோற்று போன இடங்களில் எல்லாம் அவர்களை ஜெயிக்க பண்ணுகிற ஒரு தேவ பலன் அவர்களை இடை கட்டுவதாக. நீ ரஹாதி சேஹதுரா பாஷிகதோரோ ரியலா திஹதுரா பாஷிதரா சிகதரபா நீ கதரபா. அவர்கள் காத்திருக்கிற காலங்களுக்கு ஒரு முடிவு வரட்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்மையான ஈவுகளை அவர்கள் ருசி பார்க்கிற காலங்கள் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. ரியலா ஷிதரோ தகதுரா. உங்க பலத்தினால் எங்களை இடை கட்டுங்கப்பா. தேவ பலன் எங்களை இடை கட்டுவதாக, எங்களை எழுந்திருக்க பண்ணுவதாக. விசுவாசத்துல எழும்பி கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி எலிசபெத்தை பார்க்க மரியாள் புறப்பட்டாலே. கர்த்தர் சொன்ன வார்த்தை எலிசபெத்துக்கு 3ஆம் மாதம். அவள் கண்கள் அதை கண்டது. மரியாளின் கண்கள் அதை கண்டது. கர்த்தர் சொன்னதை உங்க பார்க்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சொல்லுங்க, 2025 நம்ம அதற்குள்ள நுழையறதுக்கு முன்பாக ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா நீர் எனக்கு சொன்னதை நான் பார்க்கணும். நீங்க யாருக்கோ ஒருவருக்கு அற்புதம் வேணும். என் கணவருக்குள்ள ஒரு மாற்றம், ஒரு அற்புதம் வேணும். என் பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றம், ஒரு அற்புதம் வேணும். என் பெற்றோருக்குள்ள ஒரு மாற்றம், ஒரு அற்புதம் வேணும்.
ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அதை பார்க்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். மலடியான எலிசபெத்தை அல்ல, கர்ப்பிணியான எலிசபெத்தை பார்க்கும்படி கர்த்தர் மரியாளுக்கு செய்தது போல உங்கள் நிமித்தம் உங்கள் விசுவாசத்தை அதிகரிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை சார்ந்தவர்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்க ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, உங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்றதுக்கு, உங்க விசுவாசத்தை எழுப்பி விடுவதற்கு, இன்னும் ஆண்டவரை இறுக நீங்கள் பிடித்துக் கொள்வதற்கு உங்களை சார்ந்தவர்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அற்புதங்களை செய்கிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சந்துரே பாபா பாஷிதரா ரீபா பாபா பாஷிதோரி கதுரா. அற்புதங்கள் செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, உங்களை சார்ந்த யாருக்கு அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று இருந்தாலும் நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, யாருடைய குடும்பத்திலெல்லாம் கர்த்தருடைய கரம் அற்புதங்களை செய்ய வேண்டுமோ, எந்த மனிதருடைய வாழ்க்கையெல்லாம் மனுஷருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏற்று பேச்சுக்கு ஏற்றபடி இருக்கிறதோ, மரியாளுக்கு நீங்க சொல்லி மரியாளை எழுப்பினீங்கப்பா. நீ எழும்பி போய் பார். நீ மலடியாய் பார்த்த எலிசபெத் இப்பொழுது 3 மாதம் பிள்ளை தாய்ச்சியாய் இருக்கிறார். மலடி என்று அநேகரால் சொல்லப்பட்ட அவள் இன்றைக்கு அநேகரால் பிள்ளை தாய்ச்சி என்று சொல்லப்படுகிறாள். மாறாதவர்கள், முடியாதவர்கள், திருத்த முடியாதுன்னு மனுஷர்களால் பட்டம் கட்டின நபர்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி அவர்கள் வழியாக கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதையும் ஜீவன் உள்ளவர் என்பதையும் கர்த்தராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்பிக்கையோடு கர்த்தரிடத்தில் ஜெபிங்க. அவங்க பேரை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, மரியாளின் விசுவாசத்தை அதிகரிக்க பண்ண எலிசபெத்துக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தீரே, எலிசபெத்தை நிறுத்தி காண்பித்தீரே. என்னை சார்ந்தவர்களுக்கும் அதை நீர் செய்வீராக. மனுஷருடைய தூஷணங்களுக்கு நடுவில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அவர்கள் மனுஷருடைய வார்த்தைகளால் மனமடிவாய் இருக்கிற நபர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை கர்த்தர் செய்தார் என்று கேள்விப்படுவார்களாக. ஓரியாபா தரபா ஷிகதோரியலா. நீர் செய்வீர் ஆண்டவரே. வெட்கப்பட்டு போவதில்லை நாங்கள், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை நாங்கள், வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசையா இரட்சகரே, ஏசையா மீட்பரே, ஏசையா நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து, நீர் என் இரட்சகர், நீர் என் மீட்பர், நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீர் எங்களுடைய மீட்பர், எங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு ஜீவ ஒளி வந்திருக்கிறார். எந்த மனுஷனையும், எப்பேற்பட்ட
இப்பேற்பட்ட துன்மார்க்கனையும் நீதிமானாய் மாற்ற இந்த இரட்சகரால் முடியும். எப்பேற்பட்ட பள்ளத்தாக்கில் இருக்கிறவர்களையும் தூக்கி கண்மலையின் மேல் நிறுத்த அவராலே ஆகும். எத்தனை வருடம் மலடா இருந்தாலும் அவராலே மகிழ்ச்சி உள்ள பிள்ளை தாட்சியாய் மாற்ற முடியும். குடும்பத்தில் காணப்படுகிற மலட்டு தன்மைகள் மாறட்டும். எந்த ஒரு காரியத்திலும் nothing is producing, nothing is coming out of this family. ரியாபா ஷிகதர வறண்ட நிலம் போல, barren land மாதிரி, ரிகா ஷிகதர பௌதிரபலபா எவ்வளவு விதைத்தும் எவ்வளவு பிரயாசப்பட்டும் பலன் கொடுக்காத நிலத்தை போல இருக்கிற சிலருடைய வாழ்க்கை, ரிகா ஷிகதுரபா, இத்தனை பிரயாசங்களுக்கும் எனக்கு ஒரு பலனையும் நான் பார்க்கல, எவ்வளவோ பிரயாசப்பட்டும் ஓரியாலா ஷிகதரா ஓ ரியாலபா மலட்டு நிலம் போல இது ஒன்றை எனக்கு கொடுக்கவில்லை. அப்படி ஒரு வேலை இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. இழந்த வருஷங்களும் வருஷங்களின் விளைச்சலையும் மீட்டு தருபவரே இயேசையா. இழந்த வருஷத்தையும் வருஷங்களின் விளைச்சலையும் மீட்டு தருபவரே இயேசையா. பின்மாறி மழையையும் முன்மாறி மழையையும் பின்மாறி மழையையும் எங்கள் மேல் பொழிய செய்பவரே, எங்கள் மேல் பொழிய செய்பவரே. கைகளை உயர்த்தி இயேசையா இரட்சகரே, இயேசையா மீட்பரே, என்னை ரட்சிக்க வந்தவரே. உங்களை விசுவாசத்தை அதிகரிக்க ஒரு துளிரை கர்த்தர் தோன்ற பண்ணுகிறார். ஷகதரா இயேசையா இரட்சகரே, இயேசையா. ஒரு துளிர் தோன்றுகிறது. There is a sprout coming out of the barren land. ஒன்றுக்கும் உதவாத இந்த நிலத்திலிருந்து ஒரு துளிரை கர்த்தர் தோன்ற பண்ணுகிறார். முடிந்தது என்று மண் போட்டு மூடப்பட்ட விதைகள் எல்லாம், வருடங்களாயும் பலன் தராத சில விதைகளை எல்லாம் இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக முளைத்து வெளியே வர கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். உங்கள் இரட்சகர் ரிகாரி கதரா ஷிகதோரா ரியாலா ஷிதரா சிகதுரே தனாதரா. நாங்கள் இழந்ததை எல்லாம் திரும்ப தருகிற ஒரு தேவன் உண்டுப்பா. நாங்கள் உங்க முழுமையா நம்புகிறோம். எங்க நம்பிக்கையை கர்த்தர் நீங்க வர்த்திக்க பண்ணுகிற சில துளிர்களை தோன்ற பண்ணுங்கப்பா. உங்களை சார்ந்திருக்கிற ஒரு சில நபருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமே இல்லை, ஒரு முன்னேற்றமே இல்லை, இவரிடத்துல எந்த ஒரு காரியமும் மாறலை அப்படின்னு நீங்க ஒருவேளை யோசிக்கலாம். அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட எவ்வளவு பிரயாசம், எவ்வளவு ஜெபம் உபவாசத்திலும் I don't see anything changing. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, மாற்றத்தின் காலங்களுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். மரியாளே, நீ எழும்பி எலிசபெத்தை பார்க்க போ. மனுஷர்களால் அவளுக்கு சூட்டப்பட்ட பெயரெல்லாம் மாறப்பட்டிருக்கிறது.
மனுஷர்களால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பொய்யாக்கும் விதமாய் கர்த்தர் அவளை பிள்ளை தாய்ச்சியாக்கி இருக்கிறார். மனிதர்கள் முடிந்தது என்று நினைத்து இனி வாய்ப்பில்லை என்று சொன்ன அதே எலிசபெத்தின் கற்பத்தில் ஒரு பிள்ளை உருவாகி இருக்கிறதை கர்த்தர் மரியாளுக்கு காண்பித்தது போல உங்க கண்களுக்கும் கர்த்தர் காண்பிப்பார். ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா 2024 முடியறதுக்குள்ள அப்பா என் கண்கள் அதை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். நீ கஷிதரபா மனுஷர்கள் மேபி people can give up on your situation, but ஆண்டவர் சொல்றாரு, no, God is not giving up. No, God is not giving up. இல்ல, ஆண்டவர் விடுகிறதாக இல்ல. இந்த மனுக்குலத்தை கர்த்தர் அப்படி கிவ் அப் பண்ணல. எத்தனை தீர்க்கதரிசிகளை அனுப்பியும் இந்த ஜனம் திருந்தவில்லை என்று கர்த்தர் மனுகுலத்தை மறுபடியும் அழிக்க துணியாமல் அவர்களை மீட்க ஒரு இயேசுவை அனுப்பினது போல யார் உங்களை கிவ் அப் பண்ணியிருந்தாலும், இல்ல ஒருவேளை நீங்க யாரை வேணாலும் கிவ் அப் பண்ணிருக்கலாம், இல்ல இவங்க மாற வாய்ப்பே இல்லை, you would have just thought that there is nothing going to happen. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, no, Jesus is not giving up on that particular man. அந்த மனுஷனை நோ 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 ஆண்டவர் கிவ் அப் பண்ணல. நீங்க ஒருவேளை அந்த குறிப்பிட்ட அற்புதங்களை எதிர்பார்த்து maybe you would have given up the prayer, the fasting, the efforts, எல்லாத்தையும் நீங்க இல்ல போதும் முடிஞ்சதுன்னு சலிப்போட அதை நீங்க தூக்கி வீசி இருக்கலாம். பட் ஜீசஸ் இல்ல, அவர் அதை கிவ் அப் பண்ணல. அந்த குறிப்பிட்ட காரியத்துல கர்த்தர் இன்னும் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். மேபி நீங்க நிறுத்தி இருக்கிறீங்க, நீங்க செயல்படுறத நிறுத்தி இருக்கலாம், உங்க ஜெபம் நிறுத்தப்பட்டிருக்கலாம், உங்க பிரயாசங்கள் நிறுத்தப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நோ நோ, நான் இன்னும் நிறுத்தல. அவர் சொந்த குமாரனையே அனுப்பி he expressed that I am not giving up on the mankind. the same way ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீங்க எதெல்லாம் கிவ் அப் பண்ணீங்களோ, எதெல்லாம் ஓகே முடியாது என்று நினைத்து நீங்க விட்டுட்டீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இன்னும் கர்த்தர் அதில் கிரியை செய்கிறவராகவே இருக்கிறார். அவர் விடல, அவர் மறக்கல. he is going to do more. ஆண்டவர் அதிகமா செய்ய போறார். இன்னொரு தீர்க்கதரிசி அல்ல, இயேசுவையே சொல்லுங்க. not an another prophet but Jesus. not an another prophet but Jesus. இன்னொரு தீர்க்கதரிசியை அல்ல, இயேசுவையே. இயேசுவையே நமக்காக தருகிறார். கர்த்தர் நீ நல்லவர் அப்பா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசினபடியால ஆண்டவர் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க கிவ் அப் பண்ண எல்லா இடத்துலையும் கர்த்தர் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு சில நபர்கள் உங்க மனதுல வராங்க, ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் உங்க மனதுல ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். we going to wind up இந்த நேரத்தை. அதுக்கு முன்னாடி உங்க மனதில் வருகிறது, ஒருவேளை if you are writing எழுதி வச்சுக்கோங்க. நீங்க வெறுத்து ஒதுக்கி இல்லை முடியாதுன்னு சொன்ன அந்த நபரை, அந்த சுச்சுவேஷனை ஆண்டவர் சொல்றாரு, இல்லை அப்பா நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நீங்கள் இன்னும் கிவ் அப் பண்ணலை, நீங்கள் இன்னும் கிவ் அப் பண்ணலை. யூ ஆர் சென்டிங் சம்திங் பெட்டர், யூ ஆர் டூயிங் சம்திங் பெட்டர். Rikashi, not another prophet, something better, something best. நீங்கள் பண்ண கர்த்தர் சுத்தம் வச்சுருக்கிறீங்க. நீங்கள் நினைத்தபடி ஒரு வேளை நடக்காமல் இருக்கலாம். அந்த பர்சன் நீங்கள் நினச்ச மாதிரி டர்ன் அவுட் ஆகாமல் இருக்கலாம். அந்த சுச்சுவேஷன் நீங்கள் நினைத்ததுபடி கை கூட வராமல் இருக்கலாம். நீங்கள் நினைத்தபடி அந்த வியாதிகள் சுகமாகாமல் இருக்கலாம். பட் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, சம்திங் பெட்டர். ஆண்டவர் ஏதோ ஒன்று மேலானதை உங்களுக்கு செய்வார். இயேசு எல்லாவற்றிற்கும் மேலான அவரை கர்த்தர் இந்த மனுக்குலத்தை கிவ் அப் பண்ணலை. இல்லை நான் விடலை. ரீகாஷிக் என்று சொல்லி இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினது போல ஆண்டவரும் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை, மேன்மையானவைகளை நமக்கு அனுப்புகிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் சொன்ன இந்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்தும், எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.
பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாள் இணைந்திருக்கிற உங்களை நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திஸ் இஸ் a very 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 important டே ஃபார் த ஹோல் வேர்ல்டு. இந்த முழு உலகத்தையும், இந்த முழு உலகமும் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த நாள். ஆனால் இந்த நாளில் நம்ம ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் இட் இஸ் ஆல் எப்படி சொல்கிறது, வெரி பிஸி டே. நானும் நினச்சேன், எக்ஸ்பெக்டடு. நான் பேசிக்கிட்டு இருந்தேன் என்னுடைய கணவரோடு. நான் பேசும்போது இன்றைக்கி மீட்டிங் வைக்கிறது கூட எனக்கு வந்து எப்படி வைக்கலாமா அப்படின்னு நான் யோசித்தேன். ஏன்னா பீப்புள் வில் பி ரியலி பிஸி. ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு டே. இப்போ தான் ஊருக்கெல்லாம் வந்திருப்போம், இல்லை ஊருக்கு நம்ம போயிருப்போம், இல்லை பீப்புள் வந்திருப்பாங்க, அப்படி இருக்கும். ஒரு சில பேருக்கு இட்ஸ் அன் அனதர் டே. ஒரு சில பேர் இங்கே யாராவது இருப்பீங்க, அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஸ்பெஷல் டே எல்லாம் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அனதர் டே. 24 மாதிரி தான் எனக்கு 25th மாதிரி தான் எனக்கு 26th. என்ன இன்றைக்கி சர்ச் போயிட்டு வந்தோம் அப்படி ஏதாவது உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் தேங்க்யூ இப்படி ஒரு நாளும் நீங்கள் வந்திருக்கிறீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நியூ இயரும் நமக்கு வெட்னஸ்டே தான் வரப்போகுது. ஆமாம், பட் ஐ எம் வெரி மச் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் த நியூ இயர் டு ஹேப்பன். கண்டிப்பாக ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. தொடர்ந்து ஆண்டவர் நம்ம கூட பேச போகிறார். ஸோ தேங்க்யூ. உங்கள் எல்லாரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். நீங்கள் எல்லோரும் எனக்கு ஒரு சில பேர் விஷ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் விஷஸ்க்கு. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிங்க. நிச்சயமாய் இயேசு உங்களோடு இருக்கிறார். எல்லோரும் வாய் திறந்து ஒரு வார்த்தையை சொல்ல போகிறோம். இம்மானுவேல் சொல்லுங்கள், என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன். இம்மானுவேல். ஆமென். தேவன் நம்மோடு அப்படின்னு அர்த்தம். அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா, தேவன் நம்மோடு. ஆமென். எப்போல்லாம் நீங்கள் வந்து யூ ஃபீல் வெரி லோன்லி, அலோனா, ஒரு தனிமையாக, இல்லை நீங்கள் வந்து எல்லாரோடும் தள்ளப்பட்டது போல் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, மேபி பீப்புள் வுட் ஹவ் கிவன் அப் ஆன் யூ. நம்ம ஜெப வேலை ஆண்டவர் நமக்கு சொன்ன மாதிரி சில பேர் மனுஷங்கள்லாம் வந்து இல்லை, இவங்க வாழ்க்கைலாம் மாறாது, இது இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு ஒரு வேளை உங்களை குறித்து நினச்சிருக்கலாம். மேபி தே வுட் ஹவ் கிவன் அப் ஆன் யூ. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, ஆண்டவர் அப்படி இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு நபரையோ ஒரு சுச்சுவேஷனையோ நீங்கள் என்ன நினச்சிருக்கலாம், ஓகே இது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, லெட்ஸ் கிவ் அப் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கிவ் அப் பண்ணாலும் அவர் கிவ் அப் பண்ணுறதா இல்லை. ஆமென். ஆமாம், இவர் மாற மாட்டார், நான் வேறு வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் வேறு திசையாக போனால் கூட ஆண்டவர் அவங்கள இன்னும் கிவ் அப் பண்ணலை. அந்த சுச்சுவேஷன் ஓகே, இந்த வழியில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம், இது நடக்காது அப்படின்னு நினச்சாலும் கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை, God is not given up and he will definitely work something better. ஆமென். நீங்கள் எதிர்பாராத, நீங்கள் கிவ் அப் பண்ண அதே இடத்துல தான் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை, மேலானவைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்வதற்கு இன்றைக்கு ஆசையாய் காத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்புகிற உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இது நிறைவேறும். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். நான் உங்களுக்கு அனுப்பின அந்த டைட்டில் இட்ஸ் இஸ் அபவுட் த சைன். அடையாளங்களை குறித்து நான் இன்றைக்கு ஒரு சில வார்த்தைகள் உங்களோட பேச போகிறேன். அந்த அடையாளங்களை குறித்து பேசுவதற்கு நீங்கள் என் கூட சேர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான வசனம் ஏசாயா 4-7 அதிகாரத்தை நம்ம திருப்ப போகிறோம். 14 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் எழுதும் பொழுது இந்த ஏசாயா 7 அதிகாரத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளணும்னு நான் விசுவாசிக்கிறேன். உசியாவின் குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ்ன்ற ஒரு ராஜா இருக்கிறாரு. அவர் எந்த தேசத்துக்கு ராஜா அப்படின்னா, யூத ஜனங்களுக்கு அவர் ராஜா. உங்களுக்கு நல்லா தெரியும், சாலமோனின் காலங்களுக்கு பின்பாக இஸ்ரவேல் நார்தன் கிங்டம், சதர்ன் கிங்டம்மா 2 பிரிஞ்சிச்சு. ஒன்று இஸ்ரவேலாகவும் இன்னொன்று யூதாவாகவும் தனியாக பிரிஞ்சிச்சு. சாலமோனுக்கு அப்புறமா இஸ்ரவேலர்களே 2 பிரிஞ்சாங்க. நார்த்தன் கிங்டம் அண்ட் சதர்ன் கிங்டம். சதர்ன் கிங்டம்ல தான் ராஜாவாக இருக்கிறவர் தான் நம்ம இங்கே வாசிக்கிற ராஜா. அவர் பேர் ஆகாஸுக்கு எதிராக 2 பேர் ஒன்று கூடி யுத்தத்துக்கு வராங்க. ஒன்று வந்து எதிரி, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் அந்த தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா, ஒன்று சீரியாவின் ராஜா, 2வது யாருன்னா இஸ்ரவேலின் ராஜா, கூட பிறந்த அண்ணன் தம்பி.
ஆமேன். இவங்க எல்லாம் ஒன்றா பிறந்தவங்க தான். ஆனால் இப்போ பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ இஸ்ரவேலின் ராஜாவும் சீரியாவின் ராஜாவும் சேர்ந்து ஒரு திட்டத்தை பண்ணுறாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து யூதாவின் மேலே போய் யுத்தம் பண்ணுவோம், அவங்கள ஜெயிச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூதா தேசத்தை நம்ம பங்கிட்டு கொள்ளுவோம் அப்படின்னு அவங்க ஒரு திட்டத்தை போடுறாங்க. இந்த திட்டத்தை கேட்ட உடனே 2ஆம் வசனத்தினுடைய 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதியை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயம் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது. அல்லேலூயா. இந்த நியூஸ் அவங்க கேட்கும்போது அவங்க ரொம்ப அசைக்கப்பட்டாங்க. எப்படி ஒரு காற்று வந்து அந்த மரத்தை அசைக்குமோ, அது எவ்வளோ வருஷ ரூட்டடான மரமாக இருந்தாலும் இந்த காற்று அசைக்கிறது போல அவங்க இருதயம் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அசைய ஆரம்பிச்சிச்சு. அவங்க அதிகமாக பயப்பட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் கர்த்தர் ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நான் அவங்களுக்காக வாசித்தேன். ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கிட்ட 3ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீயும் உன்னுடைய குமாரனும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய் அவர்கிட்ட நீங்கள் சில வார்த்தையை சொல்லுங்கள் ஆகாஷ் ராஜாவுக்குன்னு சொல்கிறார். அந்த 4ஆம் வசனத்தை இப்போ நான் வாசிக்க போகிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீ அவனை நோக்கி, சீரியர் எப்ராயிமோடும் ரெமலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாய் துராலோசனை பண்ணி நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபேயாளின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னது நிமித்தம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். இந்த 2 புகைகிற கொல்லிக்கட்டை ஆகிய ஹல்லேலூயா ஆமென். இந்த வசனத்தெல்லாம் நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சிரிப்பே வந்துருச்சு. ஆமென். இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பயப்படுறாங்க. ஒரு பெரிய காற்றா நினச்சாங்க. யாருன்னா சீரிய ராஜாவையும் இஸ்ரவேல் ராஜாவையும். இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இந்த பிரச்சனையே நம்மளை சாச்சிருமோ. பார்த்துருக்கீங்களா? காற்று வந்தால் அந்த காற்று என்ன பண்ணும், அப்படியே மலைகளை மரத்தை அப்படியே அசைச்சு சாய்க்கும். அந்த மாதிரி இவங்க ஃபஸ்ட்டு அசைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அசையாத அமர்ந்திருக்கப்பார். அப்படி தானே? ஹல்லேலூயா ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார். காற்று அடிக்கிறதுனால நீங்கள் விழுந்துருவீங்கன்னு அர்த்தம் இல்லை. அல்லேலூயா ஆமென். ஒருவேளை அது உங்கள் இருதயத்தை அசைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருக்க பாருங்கள், அமர்ந்திருக்க பாருங்கள். சொல்லுங்கள், நான் அமர்ந்திருப்பேன், நான் அமர்ந்திருப்பேன். ஆமென். என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்கள், அமர்ந்திருப்பேன். எவ்வளவு வேகமாக இந்த காற்று வீசினாலும் நீ அமர்ந்திருக்க பார். அவங்க 2 பேரும் ஏதோ பெரிய காற்றெல்லாம் இல்லைப்பா, அவங்க வெறும் கொல்லிக்கட்டைகள். ஆமேன். அதுவும் எரிகிற கொல்லிக்கட்டைகள் அல்ல, புகைகிற கொல்லிக்கட்டைகள். அல்லேலூயா ஆமேன். எத்தனை பேர் இன்னைக்கு ஆமேன்னு சொல்கிறீங்க? புகைகிற கொல்லிக்கட்டையை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த ஒரு கட்டை தான் எரிஞ்சு கொண்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி அணைக்கும் போது அது வந்து பயங்கரமாக புகை வரும். ஆமேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்து இது அப்படியே ஒன்றும் இல்லாமல் போக போகுதுன்னு அர்த்தம். இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆமேன்? இந்த 2ம் புகைகிற கொல்லிக்கட்டை, அதனால நீ அசைய தேவையில்லை, நீ அமர்ந்திருக்க பார் என்று ஆகாஷ் ராஜாவின் இடத்துல ஏசாயாம் வழியாக கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு விரோதமாய் சத்துரு பண்ணுகிற ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. நீங்கள் ஒருவேளை பயந்து இந்த ராத்திரி வந்திருப்பீங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்கு விரோதமாக செய்கிற ஆலோசனையும் அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் தீட்டுகிற திட்டங்களும் சம்பவிப்பதும் இல்லை, நிலை நிற்பதும் இல்லை. கர்த்தர் சொன்னது தான் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தரால் சிமியோனுக்கு அறிவிக்கப்பட்டது நிறைவேறினது, கர்த்தரால் மரியாளுக்கு அறிவிக்கப்பட்டது நிறைவேறினது. ஹல்லேலூயா. கர்த்தரால் சகரியாவுக்கு அறிவிக்கப்பட்டது நிறைவேறினது. கர்த்தரால் அறிவிக்கப்பட்டவைகள் மாத்திரம்தான் உங்க வாழ்க்கையில நிறைவேறுமே தவிர சத்துருவின் ஆலோசனைகளும் அவனுடைய திட்டங்களும் அவனுடைய எல்லா பிளானையும் கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், அவைகள் நிறைவேறுவதில்லை. ஹல்லேலூயா. லூக்கா 1-2-3 அதிகாரங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு இயேசு ஒவ்வொரு இடத்துலையும் அழகாக ஆண்டுடைய வாக்குத்தத்தம், இடத்திலிருந்து பொசிஷன்ல இருந்து அவர் எப்படி பிறக்கணும், எங்க பிறக்கணும், எந்த ஊர்ல பிறக்கணும், அவரை எப்படி வந்து கிடத்தி இருக்கணும், இப்படி
சின்ன சின்னவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் எழுதி அது ஒன்றும் மாறாம லூக்கா 2:3 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் அதைகளை நிறைவேற்றி முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். கைகளை உயர்த்தி கையை அசைச்சு சொல்லுங்க. ஆமேன். கொல்லிக்கட்டைகளுக்கு நான் பயப்படுவதில்லை, புகைகிற கொல்லிக்கட்டைகளுக்கு நான் பயப்படுறதில்லை. கர்த்தர் சொன்னது தான் நிறைவேறும். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கணும், எலிசபெத்து கர்த்தர் சொன்னார், சகரியாவுக்கு கர்த்தர் சொன்னார், கர்த்தர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். மரியாளுக்கு ஆண்டவர் சொன்னாரு, நிறைவேற்றினாரு. சிமியோனுக்கு கர்த்தர் சொல்லி இருந்தார். அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும், நீங்க வாசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியினாலே சிமியோனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. அதை கர்த்தர் சிமியோனுக்கு நிறைவேற்றி கொடுத்தார். உங்களுக்கும் கர்த்தரால் அறிவிக்கப்பட்டது தான் நிறைவேறுமே தவிர உங்கள் சத்துருக்களின் ஆலோசனைகள் நிறைவேறா. சொல்லுங்க, எனக்கு கர்த்தரால் அறிவிக்கப்பட்டது தான் நிறைவேறும், என் சத்துருவின் ஆலோசனைகள் நிறைவேறாது. அது நிற்பது இல்லை. கர்த்தர் அவைகளை எல்லாம் அபத்தமாக்கும்படி அவன் சத்துரு போடுற எல்லா திட்டத்தையும் நசுக்கிறதுக்காக தான் இயேசுவை கர்த்தர் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி சம்பவிப்பது இல்லை என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்போ ஆகாசை பார்த்து இந்த நல்ல வார்த்தைகள்லாம் சொன்னதுக்கப்புறம் ஏசாயா சொல்கிறாருப்பா, நீ ஒரு அடையாளத்தை கேளு, நீ ஏதாவது ஒரு அடையாளத்தை கேளு அப்படின்னு ஏசாயா சொல்கிறார். அதுக்கு ஆகாஷ் என்ன சொல்கிறாரு, ஐயோ நான் கேட்க மாட்டேன், கர்த்தரை நான் பரீட்சை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவர் ஒரு அடையாளத்தை கேளுனா கேட்க மாட்டேங்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, வேதத்தில் நிறைய பேர் அடையாளங்களை கேட்டிருக்கிறாங்க ஆண்டவரிடத்துல. அவன் எனக்கு இந்த அடையாளம் வேணும், நான் இப்போ இதை பார்க்கணும். நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் அடையாளங்களை கேட்டிருப்பீங்க. எத்தனை பேர் அப்படி கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு சைன் காமிங் ஆண்டவர், எனக்கு ஒரு சைன். என் கூட ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்கா ஒரு சைன் கேட்டிருக்காங்க. என்னென்னா, ஐ திங்க் அவங்க ரட்சிக்கப்பட்ட புதுசில் நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட பஸ்ஸை சொல்லி அந்த பஸ் இப்போ என் முன்னாடி நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அது அவங்க ரட்சிக்கப்பட்ட புதுசு. நீங்கள் தான் தெய்வம்னு இருந்தாலும் வாட் எவர் ஷீ டோல்ட், ஐ டோன்ட் நோ த கண்டென்ட் ஆஃப் இட், ஐ ஃபர்காட் இட். இந்த பஸ் என் முன்னாடி நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாராம், அது ரொம்ப அற்புதமான விஷயம். அவங்க தனியாக சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க போல இருக்குது. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு வருவாங்க. அப்போ அவங்க கேட்டாங்களா, ஆண்டவரே இந்த சர்ச்சுக்கு நான் கண்டினியூவாக வரணுமா, இது அப்படி வரணும்னா இந்த நம்பர் பஸ் என் முன்னாடி நிற்கணும். அவங்க பஸ் ஸ்டாண்டில் கூட நிற்கல, ஆனால் அவங்க அப்படியே நடந்து போயிட்டு இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த பஸ் அவங்க முன்னாடி நின்றுது. ஐ கவர்மெண்ட் பஸ். அவங்க அதை சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. நான் கேட்டேன், எப்படி இந்த ஃபெய்த், ஏன்னா அவங்க ஃபெய்த்தை நான் பார்க்கும்போது நிறைய நேரத்தில் பிரமிச்சிருக்கிறேன். அப்படி ஒரு ஃபெய்த் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து, அந்த ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு அடையாளத்தை கேட்போம். அந்த மாதிரி ஆகாஷுக்கு ஒரு அடையாளம் கேட்கப்படும் போது ஆகாஷ் சொல்கிறாரு, டினை பண்ணிடுறாரு. இல்லை எனக்கு அடையாளமெல்லாம் வேணாம், நான் ஆண்டவர் பரிசோதிக்கலை, அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வார்த்தை தான் நம்ம வாசித்தோம். அப்பொழுது ஏசாயா சொல்கிறாரு, தாவீதின் வம்சத்தாரே, 14ஆம் வசனத்தில் வாசிக்கலாம், ஆதலால் நீங்க அடையாளத்தை கேட்கல, ஆனால் கர்த்தரே உனக்கு ஒரு அடையாளத்தை தருகிறார். அல்லேலூயா. ஆமென். இப்போ நான் ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு நினைப்பூட்டி ஒரு வார்த்தையை காண்பிச்சார். ஆண்டவர் என்கிட்ட இந்த வார்த்தையை நினைப்பூட்டி காண்பித்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், நினையாத அடையாளங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். அன்எக்ஸ்பெக்டட் சைன். ஹல்லேலூயா. யூ டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் இட். ஆமேன். ஆமாம் ஆமாம். யூ டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் இட் டு ஹேப்பன். நீங்கள் நினச்சே பார்க்கல இந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஆண்டவர் சில அடையாளங்களை உங்களுடைய வாழ்க்கையில் தோன்ற பண்ண வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலும் இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் ஆண்டவர் தாமே என்ற வார்த்தையை உங்கள் இருதயத்தில் நீங்கள் பதித்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டவர் தாமே அப்படின்ற வார்த்தையை ஆண்டு எனக்கு நினைப்பூட்டி காண்பிச்சு அதை சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, ஆண்டவரால் மட்டும் செய்யக்கூடிய சில காரியங்கள். அதான் நம்ம மத்தேயு லூக்கா 1ஆம் அதிகாரம் 35 வாசிக்கும்போது, லூக்கா 1ஆம் அதிகாரம் 35 வாசிச்சு 36 வாசிக்கும்பொழுது, மரியாள் 34 வாசிக்கும். மரியாள் சொல்றாங்க, நான் புருஷனை அறியேனே. ஆமேன். ஆமாம், புருஷனை அறியேனேன்னு சொல்லும் பொழுது அவர் அதை அப்படியே தேவதூதர் சொல்லிக்கிட்டே வர்றார். 37 வாசிக்கும் பொழுது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வருஷத்தை நீங்கள் துவங்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷ இறுதியில் கர்த்தர் உங்களோட ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். ஆமேன். நீங்கள் ஒரு வேளை அடையாளத்தை கேட்கல, இந்த வார்த்தையை பேசும்போது எனக்கு ஆண்டது என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. நீங்கள் இங்கே இருக்கிற ஒரு சில பேர், ஆண்டவரே எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு நீங்கள் போதும், உங்கள் வார்த்தை போதும், நீங்கள் என் கூட இருங்க, அது போதும் அப்படின்னு நீங்கள்
சொல்லி, இல்லை இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம், ஒரு ரொம்ப பெருந்தன்மையாக, ஐ டோன்ட் வாண்ட் எனி திங் லார்ட், ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ, அப்படி எத்தனை பேர் இங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு வேளை நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கார். இந்த வார்த்தையை சொல்லி யாராகிலும் ஜெபித்து கொண்டிருப்பீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்லலாம், இல்லை எனக்கு வேண்டாம், நோ தட்ஸ் ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, நீங்கள் எதிர்பாராதவைகளை கர்த்தர் உங்களுக்காக, கர்த்தர் தாமே அதை செய்ய போகிறார். காட் ஹிம்செல்ஃப் இஸ் கோயிங் டு டூ தட் ஃபார் யூ. அப்படி ஒரு சைனை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வேன்னு சொல்கிறார். மரியாள் வந்து ஆண்டவரிடத்தில், அதாவது நீங்கள் ஜெபிக்க, அதாவது உங்களுக்கு அதை பற்றி ஜெபிக்க கூட தெரியாது, இதுக்காக நான் ஜெபிச்சது கூட இல்லை. சில விஷயங்கள்லாம் எப்படி நடக்கும்னு நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அது மட்டும் ஒரு அற்புதம் கிடையாது. இதை நான் யோசிச்சதே இல்லை, இது என் வாழ்க்கையில் நான் கற்பனை பண்ணதே இல்லை, என் மனசில் இது தோன்றினதே இல்லை, என் இருதயத்தில் இது வந்ததே இல்லை, இப்படி ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடக்கும் நான் நினச்சதே இல்லை. அப்படி கர்த்தர் உங்கள் வாயிலிருந்து சொல்லும்படி, ஆமேன், உங்கள் பிரெயினால் யோசிக்க முடியாத ஒரு சைனை, ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வேன்னு சொல்கிறார். அதை கர்த்தர் யாருக்கு செய்வார் தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு நீங்கள் போதும், ஆமேன், நீங்கள் போதும், எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, ஆமேன், இது பரவாயில்ல, ஆக சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல, எனக்கு அடையாளம் வேணாம், நான் ஆண்டரெல்லாம் பறிச்சிக்க விரும்பலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் ஆண்டர் சொல்கிறாரு, நீ வேணா இட்ஸ் ஓகேன்னு சொல்லலாம், பட் நான் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்க போகிறேன், ஆமேன், எனக்கு போதும் ஆண்டவரே, இது போதும். சில பேர் இங்கே இருக்கலாம், ஆண்டவரே எனக்கு போதும், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல குடும்பம், எனக்கு கொஞ்சம் சம்பளம், இதில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், நான் கண்டென்ட்டாக இருக்கிறேன், எனக்கு தேவையெல்லாம் நீங்கள் தான், ஆவிக்குரிய வாழ்க்கை தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. உங்களுக்காக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். அல்லேலூயா. அந்த அடையாளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அடையாளத்துக்கு சைன் அப்படின்னாலே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சைன் இஸ் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல். நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்கன்னா எழுதிக்கோங்க, சைன்ஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல். அது எப்படி ஆல்வேஸ் நான் இந்த வேர்டை வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறேன்னா, கர்த்தரால் பரலோகத்திலிருந்து ஒரு சைன் கொடுக்கப்படுது அப்படின்னா அது சூப்பர் நேச்சுரல். சைன்ஸ் சம்டைம்ஸ் நெகட்டிவாக இருக்கும், சம்டைம்ஸ் பாசிட்டிவாக இருக்கும். ரெண்டு விதத்திலும் நம்ம அடையாளங்களை பார்க்கலாம். அடையாளங்கள், ஆண்டவர் எப்பவுமே அடையாளங்களை கொடுக்கும்போது அந்த அடையாளத்தின் வழியாக எதையோ ஒன்று சொல்லுவார். அல்லேலூயா. மிரக்கிள்ஸ் அப்படின்னா ஒரு அற்புதம் நடக்குதுன்னா அந்த அற்புதம் நடந்து முடிஞ்சிடும். இப்போ ஒரு மனுஷன் கண் பார்க்குறான் அப்படின்னா அவன் கண் பார்த்துறான், வீட்டுக்கு போயிட்டான், முடிஞ்சிருச்சு. ஆனால் அடையாளங்கள் அப்படி கிடையாது. அடையாளங்கள் செய்யப்படுகிறது என்றால் அடையாளம் எதையோ உன்னை காமிக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமேன். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஜஸ்ட் லைக் தட் ஒரு மிராக்கிளை செய்யாமல் கர்த்தர் உங்களுக்கு ஒரு சில சைன்ஸை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நம்புகிறார். இந்த சைன் எப்படி நடக்க போகுதுன்னா, ஹெவன் இஸ் கோயிங் டு இன்டர்வீன். பரலோகத்தின் தேவனாலே, எந்த மனிதர்களுடைய ஒத்தாசையும் இல்லாமல் கர்த்தரே அதை செய்ய போகிறார். ஆமேன். அதாவது மரியாள் ஒரு நாள் கூட யோசிச்சிருக்க மாட்டா, நம்ம கற்பத்தில் ஒரு பிள்ளை, ஆமேன், அதுவும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவருடைய குமாரன் தான் கற்பத்தில் உருவாகுவார் என்று நினச்சிருக்க. நீங்கள் நினைக்கிறீங்களா மரியாள், ஆண்டவரே இயேசுவே நான் தான் என் கற்பத்திலாம் நீங்கள் பிறக்கணும், அப்படிலாம் மரியாள் ஜெபிச்சதே இல்லை. மரியாளுக்கு அப்படி ஜெபிக்கவும் தெரியாது. ஏன்னா அது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றதே மரியாளுக்கு தெரியாது. நான் உங்களுக்கு சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்குள்ள பலமாய் கிரியை செய்யும். வாட் ஐ அம் அபவுட் டு சே. அல்லேலூயா. அதாவது கர்த்தர் செய்ய போகிற அடையாளம் எப்படிப்பட்டதுன்னா, நம்முடைய மனதில் நினைத்து நம்ம மனித மூளைகளால் சிந்தித்து நம்மளால் ஜெபிக்க கூட தெரியாது நமக்கு. அது கேட்கணும்னு கூட நமக்கு தெரியாது. நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா, ஒரு சில பேர் குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு வந்து இதை கேட்கணும்னு தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் சின்ன 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 விஷயங்கள் தான் அது என்ன பண்ணும், கேட்கும். பெரிய பெரிய விஷயங்கள் எந்த இப்போ இருக்கிற குழந்தைய பற்றி எனக்கு தெரில. பட் இஃப் யூ டேக் ஒரு சின்ன குழந்தை போய் எனக்கு வந்து ஒரு பெரிய இது வேணும், எனக்கு அந்த ஃபீச்சரோட இது வேணும் அப்படிலாம் அது கேட்காது. அது என்ன கேட்கும், சிம்பிளாக அதுடைய பிரெயினுக்கு என்ன தெரியுமோ, அந்த குழந்தைக்கு என்ன பெருசாக இருக்குமோ அதுதான் கேட்கும். அவ்வளோதான், சிம்பிள். அந்த மாதிரி தான் ஒருவேளை உங்கள் ஜபங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இவனுடைய மனித மூளையால் சிந்திக்க முடியாது. அதான் அந்த வர்ஜின் இஸ் பிகமிங் அ மதர். அதுதான் இந்த பிரெயின், ஹியூமன் பிரெயின் cannot திங்க் ஆஃப் திஸ். தட்ஸ் அ சைன். ஆண்ட இடத்துல சொல்லுங்கள், இயேசு போதும். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து இந்த பாட்டை பாடுங்க? இயேசு போதுமே. அந்த பாட்டு தெரியுமா எத்தனை பேருக்கு? போதுமே.
எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. சொல்லலாமா? இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதும்னு சொல்ற உங்களுக்கு கர்த்தர் ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். அதை அவரே செய்வார். அவருடைய கரமே அது செய்யும். நீங்க நினைத்து பார்த்திராத விதங்களில், நினைத்து பார்த்திராதவைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு ஆண்டவர் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். God himself is going to show a sign. அந்த சைன் உங்களுக்கு எது எல்லாருக்கும், அதாவது நான் எப்பவுமே சொல்லுவேன், புக் ஆஃப் ஜான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா புக் ஆஃப் ஜான்ல 7 அற்புதம் தான் எழுதப்பட்டிருக்கு. ஆமேன். 7 அற்புதங்கள் மட்டும்தான் யோவான் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் 7 அற்புதங்களும் அற்புதம்னு ஜான் சொல்றதை விட எப்படி சொல்வார்னா அது அடையாளம்னு சொல்வார். அல்லேலூயா. ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிற ஒரு பர்சன் தான் ஜான். ஜானோட லைஃப்பில் எது நடந்தாலும், ஜான் எதை பர்சீவ் பண்ணாலும் அது அடையாளமாக தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் தட் இஸ் நாட் ஜஸ்ட் அ மிரக்கிள், பட் தட் இஸ் கோயிங் டு பி அ சைன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு அற்புதமாக மாத்திரம் இருக்காது. அடையாளங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அடையாளம்னா என்ன? மற்றவங்க கை காண்பித்து, அடையாளம் என்பது என்ன? யூ டேர்ன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சைன் போர்டு இருக்கு. யூ ஆர் தட் சைன் போர்டு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற அற்புதமும் அப்படி ஒரு சைன் போர்டா இருக்கும். உங்க வீடு வழியா கடந்து போறவங்க, உங்க வாழ்க்கை வழியா கடந்து போறவங்க அந்த சைன் போர்டை பார்த்து, ஓ இப்படி நம்மளும் செஞ்சா நமக்கும் இது நடக்கும்னு அறிந்து அவர்கள் திரும்பி அவர்கள் போகிற மாதிரி தான் தேவனை நேசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் செய்யறது அடையாளம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை செய்கிறார். ஆமேன். கர்த்தர் அதை செய்கிறார். இயேசு போதும், அவர் அன்பு போதும், அவர் மார்பில் சாய்ந்தா போதும், அவருடைய நேசம் எனக்கு போதும், நான் பெருசா ஒன்னையும் கேட்கல, ஆகாச போல நோனோ எனக்கு ஒன்றும் வேணாம், தட்ஸ் ஓகே, ஜீசஸ் இஸ் எனாஃப் அப்படின்னு சொல்ற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராலே உங்களுக்கு ஒரு அடையாளம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடையாளம், நீங்கள் ஒரு அடையாளமாய் மாறும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. That is going to be really a personal thing. It is going to be a personal sign. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறது அவ்வளோ ஒரு பர்சனலா, அவ்வளோ உங்களுக்குன்னே பிரத்யேகமா, உங்களுக்குன்னு பர்சனலைஸ் பண்ண சில சைன்ஸை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமேன். மரியாளுக்கு கர்த்தர் காண்பித்த அந்த அடையாளம் அதுக்கப்புறம் மரியாளை தவிர வேற யாருக்குமே கிடையாது. பூமி தோன்றினதிலிருந்து பூமி மறைகிற வரையிலும். இயேசுவின் நாமத்தில் இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுற என் அருமையான சகோதரியை, இதுவரையிலும் பூமியிலும் தோன்றி இருந்து யாருக்கும் செய்யப்படாத காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரை நேசிக்கிற லாசருவே, ரிகாலா ஷிகாதரபா, எல்லாரும் போல மரித்து உயிர் தள்ளுறது, தட் இஸ் ஜஸ்ட் அ மிரக்கிள், தட்ஸ் அ மிரக்கிள். ஆனால் லாசருக்கு நடந்தது தான் சைன். ஹல்லேலூயா. லாசருக்கு நடந்ததுதான் சைன். ஏன் லாசருவுக்கு கர்த்தர் அதை செய்தார் தெரியுமா? லாசருவும் அவன் குடும்பமும் இயேசுவை நேசிக்கிறவர்களாக இருந்தாங்க. இயேசு போதும், இயேசு போதும்னு சொல்ற லாசருவை தான் கர்த்தர் அடையாள சின்னமாய் மாற்றினார். ஆமேன். 3 நாள் நாற்றம் எடுத்த சரீரம் மறுபடியும் எழும்பி வந்தது இதற்கு முன்பாக நடந்ததில்லை. பழைய ஏற்பாட்டில் கூட ரெசரக்ஷன் நடந்திருக்கு. ஆனால் இப்படி ஒரு மிரக்கல் லாசருக்கு நடந்த மாதிரி 4 நாள் ஆயிற்றே. 4 நாட்களுக்கு பின்பாக கர்த்தர் அதை எழுப்பி ரிஹாலா ஷிகது ரோபதுரபா ஒரு அடையாளமாய் நிறுத்தினது போல் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, கர்த்தராலே ஒரு அடையாளம். ஆண்டவரிடத்தில் கேளுங்க. இந்த வார்த்தையை பேசும் பொழுதே நல்ல வாய்களை திறந்து கொஞ்சம் டங்ஸ்ல பேசி ரியாலா ஷிகதரபா லாதரா, உம்மாலே எனக்கு ஒரு அடையாளம், கர்த்தர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பார், கர்த்தர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். ரியாலா ஷீதரஹதுரபா, நீங்க நினைச்சு பார்த்திராதவைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்ய இந்த வருஷத்துல ஆயத்தமா இருக்கிறார். நிஹாலு ஷீதரபா, உங்க மூளை யோசித்திராததை ஒரு நாள் கூட அந்த பாயிண்ட்டை நீங்க சொல்லி ஜெபிச்சே இல்லை, அப்படி ஜெபிக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியாது, அதை யோசித்து அதை கேட்கணும்னு கூட உங்களுக்கு தெரியாது. ரியாலா ஷிகோதி
கர்த்தர் ஒரு அடையாளத்தை உங்கள் நடுவில் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். சயின்ஸ் நீங்கள் ஜான்ல இருக்கிற ஏழு அற்புதத்தையும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்னா நீங்கள் தனியாக தியானிச்சு பாருங்கள். மெடிடேட் இட் செப்பரேட்லி. அந்த 7 அற்புதங்களையும் அடையாளத்தையும் நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா அது எதையோ ஒன்றை கை காண்பித்து கொண்டிருக்கும். ஆமேன். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆண்டவர் செஞ்ச அடையாளம் என்று ஜான் சொல்கிறது, ஜான் சாப்டர் 2 ஆண்டவர் செஞ்ச அற்புதம் கானா ஊர் கல்யாணம். இது குறித்து நம்ம ரீசெண்டாக மெடிடேட் பண்ணியிருக்கோம். இந்த கானா ஊர் கல்யாணத்தில் கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்யும் போது அந்த அற்புதம் ரொம்ப பர்சனல் மிரக்கல். அதுக்கப்புறமா ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றலை. அதுக்கப்புறம் அந்த அற்புதத்தை செஞ்சாரா? இன்னும் வெரி பர்சனலைஸ்டு மிரக்கல் அப்படி சொல்வேன். இதை நீங்கள் எழுதும் போது எழுதிக்கோங்க உங்களுக்குன்னு. இங்கே நான் பார்க்குறேன், கெரோலின் சிஸ்டர் தான் என் முகத்துக்கு ஃபஸ்ட்டு தர்றாங்க. அவங்க வீடியோ ஆன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். பேர் கெரோலின் சிஸ்டருக்குன்னு பேர் எழுதப்பட்ட பர்சனலைஸ்டு மிரக்கல். அல்லேலூயா. அந்த குடும்பத்துக்குன்னு கர்த்தர் அதை செய்யணும்னு நினச்சிட்டார். அல்லேலூயா. பர்சனலைஸ்டாக, ரொம்ப பர்சனலைஸ்டாக. அதை குடித்தவங்களுக்கு தெரியாது அது அற்புதம்னு, ஆனால் அதை ருசிச்சவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அதை எப்படி சொல்கிறது, உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல விரும்புகிறது? ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். எத்தனை பேர் அதுக்கு இடம் கொடுக்குறீங்க? ஐ வாண்ட் யூ ஆல் டு ஜஸ்ட் சியர் அப் பண்ணுங்க. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட ஆழங்களை பேசி கொண்டிருக்கிறார். ஆமேன். அதனுடைய அந்த அற்புதத்தினுடைய மிகுதியை குடித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அது தெரியாது. ஆனால் அதுக்காக பிரயாசப்பட்டாங்க பாருங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதை செய்ய போகிறார். உங்களுக்கு தெரியும், உங்கள் குடும்பத்துக்குன்னு பர்சனலாக அந்த கானா ஒரு கல்யாணத்தில் இயேசுவை அழைத்த அந்த குடும்பம், இயேசுனிடத்தில் அவங்க ஜஸ்ட் ஜீசஸுடைய ப்ரெசன்ஸ் போதும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியாது ஜீசஸ் அற்புதங்களை செய்வார், நமக்கு குறைவு வந்தால் அவர் நிறைவாக்குவார், அதனால அவரை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கலான்னு ஜீசஸ் அவங்க இன்வைட் பண்ணல. நோ நோ நோ, அதுக்காக அவங்க ஜீசஸை இன்வைட் பண்ணல. அவங்க ஜீசஸ் நீங்கள் வந்தால் போதும், அதான் அவங்களுடைய ஆட்டிடியூட். நீங்கள் வாங்க, அவ்வளோ போதும் எங்களுக்கு, அவ்வளோதான் அவங்களுடைய ஆட்டிடியூட். ஆனால் இயேசு போதும்னு சொன்னவங்களுக்கு ஆண்டவர் பூமி துவங்கினது முதல், அல்லேலூயா, அதுக்கப்புறமும் ஒரு மனுஷனிடத்திலும் செய்யப்படாத ஒரு அற்புதத்தை கர்த்தர் அந்த குடும்பத்திற்கு செய்தார். உங்கள் குடும்பத்துக்கு நிச்சயமாக அதை செய்வார். சயின்ஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல். சயின்ஸ் ஆண்டவரால் செய்யப்படுகிறது எப்பவுமே நேச்சரை கடந்து அந்த அற்புதங்கள் நடக்கும். மனுஷருடைய மூளைகள் யோசிக்காதது, மனுஷருடைய மூளைகளால் சிந்திக்க முடியாது, மனுஷருடைய உதடுகள் சொல்ல முடியாதது. ஆமேன். அப்படிப்பட்ட சயின்ஸை கர்த்தர் உங்களுக்கு செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் உண்மையாக சொல்வீங்க, தேங்க்யூ ஜீசஸ், எனக்கு அப்படி செய்யுங்க? பர்சனலைஸ்டு மிரக்கல். எழுதுங்க அந்த வார்த்தையை. உங்கள் எழுதுறீங்கன்னா எழுதுங்க, பர்சனலைஸ்ட் மிரக்கல். உங்கள் பேரை போட்டு எழுதுங்க. உங்கள் குடும்பத்துக்குன்னு கர்த்தர் பர்சனலைஸாக, இதுக்கு முன்னாடியும் யாருக்கும் லாசருக்கு செஞ்சதில்லை, லாசரு குடும்பத்தை அப்படி செஞ்சதில்லை. ஆமேன், ஹல்லேலூயா. இதுக்கு அப்புறமும் செஞ்சதில்லை. அப்படி தான் ஒரு மிரக்கலை கர்த்தர் கானா ஊரில் செஞ்சார். அப்படி தான் ஒரு மிரக்கலை கர்த்தர் லாசருக்கு செஞ்சார். அப்படி தான் ஒரு அற்புதத்தை கர்த்தர் மரியாளுக்கு செஞ்சார். அப்படியே ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். நீங்கள் ஒருவேளை அற்புதங்களை பெற்றவங்களை பார்த்து இவங்களை போல அவங்கள போல இவங்களுக்கு செஞ்சது போல நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, இல்லை, யாரிடத்திலும் செய்யப்படாத, எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அற்புதங்களை நான் உங்கள் நடுவில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God is ready to do that miracle and a sign is going to come. மற்றவங்க பார்வைக்கு இதுக்கப்புறமா நீங்கள் ஒருவேளை ஒரு புரோட்டோக்காலாக மாறலாம். இது முன்னாடி அந்த புரோட்டோக்கால் இருந்ததில்லை, பட் இதுக்கப்புறம் உங்களை பார்க்குறவங்க, ஏன்னா அடையாளம்னா தட் பிகம்ஸ் அ புரோட்டோகால். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி அது நடந்ததில்லை, ஆனால் உங்களை கர்த்தர் அப்படி ஒரு புரோட்டோகாலாக மாற்ற போகிறாரு. இப்படி ஒரு எதையும் இல்லைனா கூட இயேசுவை நம்பி இருந்த இந்த சகோதரிக்கு கர்த்தர் எப்படி செஞ்சாரு பாரு. எந்த ஜனத்துக்கும் இப்படி செஞ்சிருக்க மாட்டார். இந்த ஊரில் யாருடைய பிள்ளைங்களும் இப்படி இல்லை, இந்த ஊரில் எந்த குடும்பமும் இப்படி இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் கர்த்தர் சாட்சியாக நிறுத்துவார். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் உங்களை ஒரு புரோட்டோகாலாக உங்களை பார்த்து ஓகே இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எது இருந்தாலும் இயேசு போதுமே, போதுமே, இயேசு வந்தா போதும், அவ்வளோதான். அந்த கானா ஒரு கல்யாணத்தில் இருந்தவங்களுடைய பேசிக் எக்ஸ்பெக்டேஷன், தே எக்ஸ்பெக்டட் ஜீசஸ் பிரசன்ஸ், அவ்வளோதான். பட் அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க வாழ்க்கையில் இவ்வளவு இந்த உலகம் காலத்துக்கும் பேசுகிற மாதிரி, காலத்துக்கு பேசுகிற மாதிரி, எந்த கல்யாணத்தை வச்சாலும் ஒரு வார்த்தையாவது கானா ஊரை பற்றி ஒரு பாஸ்டராக சொல்லி ஜெபம் பண்ணிடுவார்.
காலத்துக்கு பேசுற மாதிரி ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து செஞ்ச முதல் அற்புதமா கர்த்தர் அந்த அற்புதத்தை மாற்றினார். யாருக்கு செய்தார் தெரியுமா? இயேசு வந்தால் போதும், இயேசு இருந்தால் போதும், வேற ஒன்றும் வேண்டாம்னு சொல்றவங்களுக்கு அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பாராக. கர்த்தரே அதை உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ள தேவனா. த செகண்ட் சைன், நான் 3 சைன் பேசலாம்னு நினச்சேன், பட் டைம் இல்லை. லெட் மீ ஃபினிஷ் வித் 2 சைன்ஸ். செகண்ட் சைன் என்ன அப்படின்னா, லூக்கா 2ஆம் அதிகாரம். எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பாடிக்கிட்டே இருங்க, இந்த வரிகளை சொல்லுங்க. நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, நீங்க நினையாததை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நான் நினைச்சே பார்க்கல சிஸ்டர், கண்டிப்பா இந்த சாட்சி நீங்க சொல்லணும். நான் அதை எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. தி செகண்ட் சைன், லூக்கா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். ஆமேன். அது வந்து காட் ஹிம்செல்ஃப் வில் ஷோ அ சைன். கர்த்தர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். இங்க நம்ம வாசிக்கிறோம், இது ஒரு அடையாளம். இது யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா, மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த மேய்ப்பர்களை குறித்து நான் ஒரு சில விஷயங்களை வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஐ ஜஸ்ட் மெடிடேட்டிங் அண்ட் ரீடிங் சம். இதை பற்றி இந்த மேய்ப்பர்களை குறித்து படிக்கும்போது தான் மேய்ப்பர்களை குறித்து நான் அறிந்து கொண்டேன். பொதுவாகவே இஸ்ரவேலர்களில் நைட்லலாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அவங்க வந்து பொதுவான ஆடுகளை என்ன பண்ண மாட்டாங்கன்னா, மேய்க்க மாட்டாங்களாம். இந்த மேய்ப்பர்கள் யாருன்னு சொன்னால், இவங்களுக்கு ஒரு பேர் வந்து அந்த அந்த பேசேஜ் நான் படிக்கும்போது நான் படித்தேன். இவங்க வந்து டெம்பிள் ஷெப்பர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டெம்பிள் ஷெப்பர்ட்ஸ், அதாவது பலிக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட ஆடுகளை மேய்க்கிறவங்க. இந்த ஆடுகள் வந்து பலியாக போகுது அடுத்து. ஸோ இப்படிப்பட்ட ஆடுகளை மேய்க்கிற இவங்க தான் இந்த நைட்டெல்லாம் உட்காந்து ஆடுகளை என்ன பண்ணுவாங்கன்னா காத்து கொண்டிருப்பார்கள். இப்படி நம்ம வாசிக்கும்போது வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். இவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் மேய்ப்பர்கள். ஸோ இவங்க டெம்பிள் ஷெப்பர்ட்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பலியை வந்து பாதுகாத்து கர்த்தருக்கு அந்த பலியை என்ன பண்ணணும்னா அடுத்தடுத்து வருகிற காலங்களில் அதை செலுத்தணும். ஏன்னா கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அதை பார்த்து தேர்ந்தெடுத்து நிறையா ஒரு நாளைக்கு வர எல்லாத்தையும் பலி அப்படியே வந்து அவங்க கொண்டு விட இவங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா பாதுகாத்து அதை மேய்ப்பாங்க. அப்போ தான் தேவ தூதர்கள் இவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க, இப்போ வந்து உங்களுக்காக இயேசு என்னும் ரட்சகர் பெத்லகேம் ஊரில் தாவீது ஊரில் உங்களுக்கு பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த நற்செய்தியை சொன்னதுக்கப்புறமா அங்கே ஒரு அடையாளத்தை அவங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ பிறந்திருக்குன்னு சொல்லியாச்சு, ஆனால் இந்த பிறப்புக்காக தான் அவங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்க. ஆமென். இப்படி ஒருத்தர் பிறக்கணும், இப்படி பிறப்பாருன்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ள உண்டு. அந்த பிறப்பை எதிர்பார்த்துருக்குறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்து இருந்த இந்த அற்புதம் எதிர்பாராத இடத்திலிருந்து அவங்களுக்கு என்ன பண்ணுது கிடைக்குது. எக்ஸ்பெக்டட் மிரக்கிள் ஃப்ரம் அன்எக்ஸ்பெக்டட் சோர்ஸ். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், நீங்கள் எக்ஸ்பெக்டே அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூட உங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு அற்புதம் சைன். ஆனால் இங்கே வந்து ரட்சகர் பிறக்கணுன்றது இஸ்ரவேல் முழுவதும் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் அவர் எங்கே ராஜா வீட்டில் பிறப்பாருன்னு நினச்சா அவருக்கு என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா, அவரை துணியில் சுற்றி நீங்கள் அவரை முன்னணியில் தான் பார்ப்பீங்க, அதான் உங்களுக்கு அடையாளம். அல்லேலூயா. ஆமீன். ஃப்ரம் அ வெரி அன்எக்ஸ்பெக்டட் நம்ம we are waiting. ஒரு சில அற்புதங்களுக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க, அதுக்காக ஜெபிச்சிட்ருக்கீங்க, அதுக்காக பிரயாசப்படுறீங்க, அதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க. யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் அ மிரக்கிள். பட் ஆண்டவர் சொல்கிறார், டெஃபினெட்லி ஆண்டவர் உங்களுக்கு அந்த அற்புதத்தை நிச்சயம் செய்வார், பட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. அல்லேலூயா. நீங்கள் எதிர்பாராத விதங்களில் அந்த அற்புதத்தை செய்வார். அவங்க எதிர்பார்த்தது கரெக்டு, ஆனால் எந்த வழி. நான் புதுசாக இப்போ பைபிளை வாசிக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். இது ஒரு நியூ பேட்டர்ன் ஆஃப் ஒரு நியூ வேர்ட் ஆஃப் ப்ரேயரை கர்த்தர் என் பரிசுத்தாவின்னு வச்சு, ஆண்டவரே இந்த வசனத்தை நீங்கள் என்ன நினச்சி இந்த பைபிளில் எழுதுனீங்களோ அதை நான் புரிந்து கொள்ள எனக்கு ஞானத்தை தாங்க. இல்லை, வி டேக் அப் த வேர்சஸ் அக்கார்டிங் டு நம்ம என்ன நினச்சி படிக்கிறோமோ அப்படி எடுத்துப்போம். நம்ம இதை நினச்சி படிப்போம், அது கிடைச்சோன்னா அப்படி எடுத்துப்போம். நான் கிடைச்சோன்னா, இல்லைப்பா, நீங்கள் என்ன நினச்சிங்க இதை எழுதும் போது, இதை இந்த மனுஷங்க இப்படி படித்து இதை இப்படி புரிஞ்சு இது வழியாக அதை எனக்கு வெளிப்படுத்துங்க. ஐ வாண்ட் தட் கைண்ட் ஆஃப் ரெவலேஷன். வேறு உங்கள் மனசில் இதை எழுதும் போது, இதை நீங்கள் எங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு புத்தகமாக எங்கள் கையில் கொடுக்கும்போது, இந்த வசனத்தை படிக்கும் போது பிரின்சிக்குள்ளே இப்படி ஒரு மாற்றம் வரணும், இப்படிப்பட்ட முன்னேற்றம் வரணும், யூ வில் ஹாவ் சம்திங் இன் யுவர் மைண்ட். அதை நினச்சி தான் நீங்கள் எழுதியிருப்பீங்க.
ஏன்னா அப்படி ஒரு ஆம், அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு ஆட்டிடியூட் எனக்கு கொடுங்க. அப்படிப்பட்டத விதத்தில் நான் அதை பர்சியூ பண்ண உதவி செய்யுங்க. ஏன்னா நிறைய நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு சொல்லிக்கிட்டு இருக்காரு, எப்பா நான் தான்ப்பா ரட்சகர் அப்படின்றத கர்த்தர் அடையாளத்தினால சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஜீசஸுடைய மிரக்கல்ஸ் அதை காமிச்சிட்டே இருக்கு. அவங்களுக்கு வசனம் தெரியும், ஆனால் அவங்களால அதை பர்சியூ பண்ண முடியல. தே தே நோ த வேர்ட், பட் இதுக்காக தான் எழுதினாருன்றத இவங்களால பர்சியூ பண்ண முடியல. அவங்களால கைவிடப்பட்டாங்க. அவங்க இயேசு அறியாமே செத்து போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வசனத்தை மனதளவில் தெரியுது, ஆனால் அது சோர்ஸ் அதுதான், இதுதான் இயேசு தான்ப்பா எழுதுனது, இதுதான்ப்பா அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ நான் வந்து சொன்னேன், ஆண்டவரே நான் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அதை நான் புரிஞ்சுக்கணும். அதை நான் கிளியராக புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இப்போ தவறான உபதேசங்கள் எழும்புறதுக்கான காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுக்கு நல்ல வசனம் தெரியும். நல்ல உபதேசங்களை செய்கிறவங்கள விட நான் பார்த்துருக்குறேன் நிறைய இந்த ஹைப்போகிரேஸ் பீப்புளெலாம் ரொம்ப அழகாக வசனத்தை பேசுகிறத நான் பார்த்துருக்கேன். ஐ ஹவ் சீன் தெம் ப்ரீச்சிங், டேக்கிங் அப் அ வேர்ட், வெரி காம்ப்ளிகேட்டட் வேர்ட்லாம் எடுத்து பேசுவாங்க. ஆனால் அப்படியே எடுத்து ட்ராக் மாதிரி எங்கேயோ போயிடுவாங்க. ஆமென். இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரத்தில், ஆண்டவரே இந்த வசனத்தினுடைய ரியல் கண்டென்ட், த ரா கண்டென்ட் எங்களுக்கு நீங்கள் ரெவலேட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது ஆண்டு எனக்கு இந்த வார்த்தையை நினைப்பூட்டி காண்பிச்சார். அப்போ நம்ம வாசிச்சோன்னா, மரியாளால் ஓடி ஓடி போய் என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. என்னது? நான் ஒரு வர்ஜின், நான் இன்னைக்கு கன்சீவ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. லாசரு வந்து சொல்லலை. நம்ம பார்த்த மாதிரி அந்த கானா ஊர் கல்யாணத்தில் இருக்கிறவங்களும் போய் கர்த்தர் செஞ்சார் கர்த்தர் செஞ்சாருன்னு சொல்ல முடியாது. தட் இஸ் வெரி பர்சனலைஸ்டு மிரக்கல். ஆனால் இங்கே ஒரு அற்புதம் நடக்குது பாருங்க. இவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் காண்பிச்சாரு. துணிகளை சுற்றி முன்னணியில் இருக்க காண்பீர்கள். இவங்க போய் பார்க்குறாங்க. 16ஆம் வசனத்தை வாசிக்க போகிறேன். லூக் சாப்டர் 2 verse 16 வாசிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஆமென். இந்த சைன் எப்படிப்பட்ட சைன் அப்படின்னா, திஸ் இஸ் அ சைன். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், தட்ஸ் அ பர்சனல், it's a personal sign, but this is a sign that has to be preached. Amen. ஆமா, எஸ். இந்த அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்யும் போது, இந்த அற்புதத்தை வந்து நீங்கள் வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு சில பேரை பார்த்துருக்கீங்களா? தே வில் பி கீப் ஆன் டெல்லிங். டெஸ்டிமனி சொல்கிறத பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த அந்த கர்த்தர் நமக்கு செஞ்ச அந்த அடையாளத்தை பற்றியும், கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செஞ்ச அற்புதங்களையும் சொல்லுகிறது பிசாசுக்கு பிடிக்காது. அதை நம்ம சொன்னாலும், கர்த்தர் எனக்கு இதை செஞ்சாருன்னு சொன்னால், இப்போ நானே வந்து அதை கோத்ரூ பண்ணுறேன். இஃப் வி ஷேர் டெஸ்டிமோனி, பீப்புள் சொல்கிறாங்க, என்ன வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஆண்டவர் செஞ்சாருன்னு அதையே சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து யோசிக்கிறாங்க. சில பீப்புளுக்கு அது வந்து இரிட்டபிளாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், இப்போ நான் ஒவ்வொரு டே டு டே லைஃப்பில் நான் ஒவ்வொரு பீப்புளையும் ஃபேஸ் பண்ணும்போது அந்த டெஸ்டிமோனிஸ் நிறைய பேரை ரிவைவ் பண்ணியிருக்கிறத நான் பார்க்குறேன். அல்லேலூயா. அப்போ நான் ஒரு முடிவெடுத்தேன், நோ ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டாப் சேயிங் வாட் காட் ஹஸ். என் ஜீவன் உள்ளளவும் கர்த்தர் எனக்கு செஞ்சதை நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். யார் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சின்ன குழந்தைங்கள்லாம் ஓசன்னா ஓசன்னான்னு இயேசு கிறிஸ்துவ அப்படியே தூக்கிட்டு அப்படியே பாடு, அந்த கழுதை மேலே நடந்து வரும்போது இயேசுவை குறித்து பாடும்போது, பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசு அவங்கள அடக்குங்க, அவங்க பேச வேணான்னு சொல்லுங்கள், அவங்கள சொல்ல வேணான்னு சொல்லுங்கள், நீங்கள் தான் ரட்சகர்னு அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? இயேசுகிட்ட போய் சொல்கிறாங்க. That's what the Satan wants. ப்ளீஸ் நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்க போகிறீங்க தெரியுமா? ஆண்டவரே, சிஸ்டர் மூலியமாக பேசுனீங்க, என் மனசில் தோணியே இருக்காத விஷயத்தெல்லாம் நீங்கள் எனக்கு செய்வேன்னு சொல்கிறீங்க. ஓகே, ஐ டோன்ட் நோ அபவுட் தட். அது எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல. ஆனால் நீங்கள் சொன்னீங்க, நான் ரிசீவ் பண்ணுறேன். ஃபெய்த்ஃபுல்லாக அதை நான் நம்புகிறேன். ஆனால் செகண்ட், நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் வாழும் நாளெல்லாம் நீர் எனக்கு இதை செய்தீர் என்று நான் உம்மை பிரசித்தம் பண்ணுகிற அடையாளம் என் வாழ்க்கையில் நடக்கணும். Give me a sign and do a miracle in my life that till my death I will preach. நான் சாகிற வரையும் சொல்லிக்கிட்டே இருப்பேன்ப்பா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு அற்புதத்தை நான் சொல்லுவேன். நான் சாகிற வரையும் நான் சொல்லுவேன், இயேசு எனக்கு ஜீவன் கொடுத்தார், இயேசு என் குடும்பத்தை தூக்கி நிறுத்தினார். இன்னைக்கு
இன்னைக்கு காட் மேட் மீ எ சைன். என்னை ஒரு அடையாளமாக நிறுத்தியிருக்கிறார். நான் நான் நின்று பிரசங்கிக்கும் பொழுது அநேக பெண்கள் அதை பார்த்து, அநேக விதவைகள் எங்களை பார்த்து, அநேக பிள்ளைகள் இல்லாதவர்கள் எங்களை பார்த்து தே திங்க் கர்த்தர் பிரின்சியாக்காக செஞ்சுருக்கிறார். நான் அதை சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த் எழும்புறதை நான் பார்க்குறேன். ஓ, உங்களுக்கு செஞ்சுருக்கிறார், எங்களுக்கும் செய்வார். அல்லேலூயா. ஆமாம், பின்னணியே இல்லாமல், பின்புலனே இல்லாமல், ஊழிய குடும்பத்திலிருந்து வராமல் ஒரு சகோதரி எழும்பி ஊழியத்தை செய்ய முடியும் எப்படிம்மா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியல எப்படின்னு. ஆமே, எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ ஹவு தட் ஹேப்பன், பட் ஐ நோ ஐ வில் ஐ வில் ஐ வில் சே ஐ வில் ப்ரீச் அவங்க என்ன பண்ணாங்களாம்? பார்த்ததை கண்டதை போய் பிரசித்தம் பண்ணினார்கள். என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள். பிரசித்தம் பண்ணதை, அவங்க சொன்னதை கேட்ட எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ அப்படின்னு நாத்தான்வேல் ஆச்சரியப்பட்டார்ல, சொன்னார்ல. நீங்க சொல்லுங்க, ஏசப்பா, வரும். நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரும். ஆமென். என் குடும்பத்திலிருந்தும் ஒரு அடையாளம் எழும்பும். என்னுடைய வாழ்க்கையிலிருந்தும் ஒரு நன்மை வரும். ஆமென். அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் வந்துச்சான். அதாவது துளிர் அப்படின்றது எங்கேருந்து வரணும்? வந்து அழகா நுனியில் நல்லா பிரான்ச் விட்டு அப்படியே ஓரத்தில் தான் நீங்கள் என்ன பார்க்க முடியும்னா துளிரை பார்க்க முடியும். துளிர் எங்கே இருக்கும்? அப்படியே நீங்கள் ஒரு செடியில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த துளிர் எப்படி இருக்கும்? அப்படியே அந்த மேலே டாப்பில் இருக்கும் துளிர். திஸ் இஸ் அ நேச்சுரல் சைன். துளிர் வருது, அடுத்து பழம் வரப்போகுது, அடுத்து நம்ம அதை எடுத்துக்கலாம். இட்ஸ் அ நேச்சுரல் சைன். ஐ எம் டெல்லிங் யூ, சைன்ஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல். ஆனால் ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர், அதுதாங்க சூப்பர் நேச்சுரல். தட்ஸ் அ சைன். அதுதான் ஒரு அடையாளம். இயேசு வந்தாரே. ஈசாயின் குடும்பம், டேவிட்ஸ் ஃபேமிலி இஸ் a வெரி ஹம்பிள் ஃபேமிலி. ரொம்ப ஒரு ட்ரிவியல் ஃபேமிலி அமங் த பீப்புள். அப்படி ஒரு குடும்பம் தான் ஈசாயினுடைய குடும்பம். ஆனால் அந்த குடும்பத்திலிருந்து ஒரு தாவீதை கர்த்தர் எழுப்பி அந்த தலைமுறையிலிருந்து இயேசுவை கொண்டு வந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு தெரியும், யூ ஆர் ப்ரேயிங், யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார், ஆண்டவரே என்னை உயர்த்துங்கப்பா, என்னை மேன்மைப்படுத்துங்க, இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி என்னை தலைநிமிர செய்யுங்க, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் கணவரை எடுத்து நிறுத்துங்க. யூ ஆர் ப்ரேயிங் ஃபார் அ மிரக்கிள். எனக்கு ஒரு குழந்தையை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு வேலையை தாங்க, எனக்கு ஒரு உயர்வை தாங்க, எனக்கு ஒரு திருமண வாழ்க்கையை தாங்க. மேபி வாட் எவர் யூ ஆர் ஆஸ்கிங், யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் அ மிரக்கிள். நீங்கள் காத்திருக்கிறீங்க பல வருஷமா, பல நாட்களா, பரலோகத்தை பார்த்து கர்த்தாவே 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 எப்பொழுது நடக்கும், எப்பொழுது நடக்கும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீங்க எதிர்பார்க்கிற நன்மையை நீங்கள் எதிர்பாராத விதங்களில், நீங்க நினைத்து பார்க்காத விதத்தில், அதாவது எக்ஸ்பெக்டட் மிரக்கிள் அன்எக்ஸ்பெக்டட் மேனிஃபெஸ்டேஷன்ல கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. வித்தியாசமான விதங்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனா ஒரு நாளும் தேவ தூதரின் பரம சேனை வந்து நின்று எனக்கு அந்த செய்தியை அறிவிக்கணும் அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த தேவ தூதர், அந்த 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 மேய்ப்பர்கள் ஒரு நாளும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க எதிர்பார்த்தாங்க இயேசு வருவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா தேவ தூதர்களின் திரள் வந்து நம் கண்ணுக்கு முன்பாக காட்சியளித்து, இயேசு பிறந்திருக்கிறார் என்று பரலோகம் என்னிடத்தில் நேரடியாய் வந்து சொல்லுமோ என்று ஒரு நாளும் அந்த மேய்ப்பர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. Hallelujah. You are expecting a miracle, but God is telling you, yes, I will do that for you, but in an unexpected way. Hallelujah. ஏன்னா அந்த விதத்தை நீங்கள் சொல்லும்போது, எல்லாருக்கும் பிள்ளை பிறந்துச்சு, அது என்ன சொல்கிறது, விவரித்து சொல்கிறது? ஐ மீன் 3 வருஷம் கழிச்சு தானே உங்களுக்கு பிள்ளை பிறந்துச்சு, 4 வருஷம் கழிச்சு எல்லாருக்கும் தானே பிள்ளை பிறக்குது, இதில் என்ன அற்புதம்? நான் ஒரு டெஸ்டிமோனி ஷேர் பண்ணியிருந்தேன். நானே அதை ஷேர் பண்ணும்போது எனக்கு வாமிட் வந்துச்சு, பயங்கரமாக நான் சிக்காக இருந்தேன். அதுக்கப்புறம் கர்த்தர் எனக்கு அப்போ அது கீழே ஒருத்தர் போட்டிருந்தார், என்னம்மா குழந்தை பிள்ளைத்தாச்சியானா வாமிட் வர்றது சாதாரணம், இதையே பெருசாகி நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். ஆனால் நான் எதுவுமே கமெண்ட்டையும் படிக்கிறதில்ல, நான் போய் வீடியோஸையும் பார்க்குறதில்ல. பட் அதை நான் பார்த்துட்டேன். ஆனால் நான் எதுவுமே பேசல. அதுக்கு கீழே 3-4 சகோதரிகள் போய் அதுக்காக அவங்க கவுண்டர் கொடுத்து அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ ஸோ ஹாப்பி தட் பீப்புள் ஸ்டாண்ட் ஃபார் மீ. ஐ தேங்க் காட் ஃபார் சச் பீப்புள். அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, நாட் எவ்ரி விமன் இஸ் சேம், எல்லா ப்ரெக்னன்சியும் ஒன்று கிடையாது அப்படின்னு அவங்க கிட்ட அவர்கிட்ட அதை விவரித்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வந்த மாதிரி இல்லை, எல்லாருக்கும் வந்த மாதிரி எனக்கு வாமிட் வரல, எல்லாரும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. ஆனால் அது ஒரு அடையாளம். இட்ஸ் எ சைன். ஆமாம், டாக்டர் சொல்கிறாங்க, மருத்துவர்கள் சொல்கிறாங்க, இப்படி ஒரு இது இருந்தால் பிள்ளைய அபார்ட் பண்ணணும். ஆனால் உங்கள் பிள்ளை நான் நிறைய மாத கர்ப்பிணியாக போய் என்னை பார்க்குற கைனகாலஜிஸ்ட் என்ன தான், அவர் தான் என்னை பார்த்துட்ருக்காரு. பிள்ளை உருவானதுலேருந்து அவர் தான் என்னை பார்த்துட்ருக்காரு. நான் நிறை மாத கர்ப்பிணியாக நிற்கிறேன். அவர் ஆச்சரியமாக என் கர்ப்பத்தை என்னை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் இப்படி ஃபுல் டேர்மாக நிற்கிறதே ஒரு அற்புதம்.
இதுவே ஒரு ஆச்சரியம்ன்றார். எல்லாருக்கும் பிள்ளை பிறக்குது, எல்லார் வயிறும் பெருசாகுது. தட் இஸ் ஜஸ்ட் அன் ஆர்டினரி திங். ஆனால் அந்த அந்த யூஷுவல் மிரக்கிள் இன் அன் அன்யூஷுவல் மேனிஃபெஸ்டேஷன். அல்லேலூயா. ஆமென். ஒரு வித்தியாசமான விதத்தில் அதை கர்த்தர் செய்கிறார். எல்லாருக்கும் தானேப்பா வேலை கிடைக்குது, வேலை கிடைக்குது இல்லை. இப்படி ஒரு இடத்துலேருந்து எனக்கு வேலை கிடைச்சி இங்கே போயிருக்கேன் நான். ஆமென். இப்படி ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து கர்த்தர் எனக்கு இதை செஞ்சிருக்கிறாரு. இப்படி ஒரு அனுபவத்தை உடைய நான் இன்னைக்கு இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். தட் இஸ் அன் அன்யூஷுவல் மேனிஃபெஸ்டேஷன். ஆண்டவரிடத்துல கேளுங்க, எனக்கு அடையாளம், த சைன். ஆண்டு 2 விதமாக உங்களுக்கு செய்ய இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். எத்தனை பேர் இந்த 2 வார்த்தைகள் உங்களுக்கு 2? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் ரிவீலிங் டு யூ. ஒரு சில பேருக்கு இது புரிஞ்சிச்சான்னு எனக்கு தெரில. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளும்படி மேலும் மறுபடியும் கூட திருப்பி போய் பாருங்கள். ஐ வாண்ட் யூ டு லிசன் டு திஸ் அகேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் நடுவில் தேவன் தாமே ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். கர்த்தர் தாமே ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். இதற்கு முன்பாக எந்த ஜனத்தினிடத்திலும் செய்யப்படாத அடையாளங்கள் உங்க வாழ்க்கையில செய்யப்படும். ஆமென். தட் இஸ் கோயிங் டு பி பர்சனல். தட் இஸ் கோயிங் டு பி வெரி 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 பர்சனல். அல்லேலூயா. ரொம்ப பர்சனலைஸ்டான சில அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும். 2வது, பர்சனலைஸ்டெல்லாம் இல்லை, இந்த அற்புதம் எல்லாருக்குமே நடக்கும், ஆனால் அன்யூஷுவல் வேல உங்களுக்கு நடக்கும். தட் இஸ் அ பப்ளிக் டிக்ளரேஷன். நீங்கள் எதை விவரிப்பீங்க தெரியுமா? அற்புதத்தை விவரிக்கிறத விட அற்புதம் நடந்த விதங்களை விவரிப்பீங்க. ஆமென். த வே தட் இட் ஹேப்பன்ட். ஆமாம் தானே? ஒருத்தருக்கு 1,00,000 சம்பாதிக்கிறவங்க இந்த உலகத்தில் கோடி பேர் இருக்கலாம். ஆனால் வெறும் ஒரு பிஎஸ்சி டிகிரி படித்தவங்க அந்த 1,00,000 சம்பாதிக்கிறா. இட்ஸ் அன் அன்யூஷுவல் வே. ஹவு இட் ஹேப்பன்ட்? ஆமாம். சாதாரணமாக இங்கே நான் பஸ் ஏறினேன், அங்கே போய் இறங்குறேன், எல்லாம் ஓகே. ஆனால் நான் இதை பிடிச்சேன், அதை பிடிச்சேன். அன்யூஷுவல் வேஸ். உங்களுக்கு சொல்கிறது விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். உங்கள் டெஸ்டினி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு டெஸ்டினி தெரியும். யோசிப்ப மாதிரி ஆண்டவர் சொல்லிட்டார், உங்களுக்கு ஒரு பிள்ளை தருவேன், உங்களுக்கு ஒரு கணவர் தருவேன், உங்களுக்கு ஒரு உயர்வை தருவேன். உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். 2024 நீங்கள் அந்த வாக்கு தத்துவத்தை ரிசீவ் பண்ணிட்டீங்க. பட் ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த விதத்தில் எதிர்பார்க்குற, பட் ஐம் கோயிங் டு டூ இட் இன் அன் அன்யூஷுவல் வே. வாட் இஸ் தட் அன்யூஷுவல் வே? உன் கண் விரியும், முதலாவது. 2வது, நீ சொல்கிற எல்லாருடைய கண்களும், ஓ இப்படி நடக்குமா? ஏன்னா அந்த பரம சேனையின் திரள், இயேசு வருவார், மேசியா நமக்காக வருவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா ஒரு தேவதூதரின் சேனையே எனக்கு சொல்லும்னு நான் நினச்சி பார்த்ததில்லை. அவங்க என்ன போய் சொல்லியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த மேய்ப்பர்கள், ஏ நம்ம ஜெபிச்சுட்டு இருந்தோம்ல, நம்ம காத்து கொண்டு இருந்தோம்ல, நம்ம இவ்வளோ நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம்ல, அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண மேசியா வந்துட்டாரு. ஓ வந்துட்டாரா? அதான் நம்ம எதிர்பார்த்தது இல்லை. ஆனால் அவர் எப்படி வந்தாருன்றதை நான் சொல்கிறேன் பாரு. ஒரு பெரிய தேவதூதரின் சேனை எங்களுக்கு முன்னாடி நின்று, they didn't explain about Jesus, but they explained the way that, அல்லேலூயா, அது எப்படி நடந்துச்சு சொல்லுங்க. கை உயர்த்தி, ஆண்டவரே 2 விதத்தில் எனக்கு அடையாளத்தை நீர் காண்பிக்க வேண்டும். 1, இந்த அற்புதமே, அந்த அற்புதமே, ஓ இது மாதிரி நான் யோசிச்சதே இல்லைன்னு முதல்ல அற்புதத்தை விளக்குறது. 2வது, அற்புதம் நடந்த விதத்தை விவரிக்கிறது. ஆமென். 2 விதங்களிலும் நீங்கள் எதிர்பாராத அடையாளம். நீங்கள் நோ தட்ஸ் ஓகே, பரவாயில்ல ஆண்டவரே, நீங்கள் போதும்னு சொன்னீங்க பாருங்க, எனக்கு உங்கள் அன்பு போதும்னு சொன்னீங்கல்ல இயேசுவே, நீங்கள் என் கூட இருந்தால் போதும்ப்பா, வேறு எதுவும் பெருசாக எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல. உங்களுக்காகவே கர்த்தர் அடையாளங்களே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அந்த யோவான் எழுதுகிறார், 7 அடையாளங்கள். ரியா லஷிகா தூரா ஹா தூரா பா லிஷேதரா, இயேசுவின் நாமத்தினாலே ராகா தாரா பால், அப்படிப்பட்ட அடையாளங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தோன்ற பண்ணுவார். நிஹாஷி, கர்த்தர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். மனுஷன் அல்ல, தேவனே அந்த அடையாளத்தை செய்வார். எதெல்லாம் இம்பாசிபிள் வித் மேன், அதை எதெல்லாம் மனுஷரால செய்ய முடியாதோ அதை கர்த்தர் உங்களுக்கு செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு கன்னி வயிற்றில் ஒரு பிள்ளை உண்டாவது என்பது மனுஷனால செய்யவே முடியாது, அது கர்த்தர் செய்வார். ஒரு தண்ணீர் திராட்சை ரசமாவது மனிதரால் முடியாததை கர்த்தர் செய்வார். நாற்றம் எடுத்த சரீரம் எழும்பி நின்று வாய் பேசுவது, அது மனுஷரால் செய்ய முடியாதது தேவனால. சூப்பர் நேச்சுரல் சைன், ஒரு சூப்பர் நேச்சுரல் சைன். இதுவரையிலும் இதற்கு முன்பாக நீங்கள் யாரும் சொல்லி கேட்டிராத ஒரு அடையாளம், இதுவரையிலும் நீங்கள் யாரும் சொல்லி நீங்கள் உங்கள் செவிகள் கேட்டிராத, உங்கள் கண்கள் பார்த்திராத, உங்கள் மனதில் தோன்றி இராத அடையாளங்களை யாருக்கு செய்வார் தெரியுமா? கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் நினைவு மனதில் தோன்றி இல்லை. அந்த வசனம் எவ்வளோ அழகாக இருக்குது. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதற்கு அவர் ஆயத்தம் பண்ணினதை கண்கள் பார்த்ததில்லை, இருதயத்தில் தோன்றினதில்லை. உங்கள் இருதயத்தில் தோன்றினது கூட இல்லை சிஸ்டர் இப்படி உங்களுக்கு நடக்கும்னு.
அப்படி ஒரு அடையாளத்தை, அப்படி ஒரு மிராக்கிளை உங்களுக்கு கர்த்தர் செய்வார். என்னால் அது சொல்ல முடியும். நான் மனதில் ஒரு நாளும் நினச்சதில்லை நான் ஒரு ஊழியக்காரியாய் நின்று ஜனங்களுக்கு முன்பாக இயேசு தேவன் என்று அறிவிப்பேன் நாம் நினச்சே பார்த்ததில்லை. இப்போ நான் அதை சொல்ல முடியும். கண்ணீரோடு உங்களுக்கு சொல்லுகிறேன். என் வாழ்க்கையில் நான் நினையாத ஸ்தானங்களில் கர்த்தர் என்னை நிறுத்தி இருக்கிறார். என்னுடைய பிரின்சி கேட்டதெல்லாம் வேற, ரக ஷிக தரோலிபா, நான் எதிர்பார்த்ததெல்லாம் வேற. ஆனால் நான் நினைத்தே இராதவைகளை எனக்கு செய்தவர் என் சத்தத்தை கேட்குற உங்களுக்கு செய்வார். உங்கள் மனதில் தோன்றி இராதது உங்களுக்கு அதை ஜெபிக்கணும் ஒரு ப்ரேயர் பாயிண்ட் கூட, அப்படி ஒரு வார்த்தை கூட உங்கள் வாயிலிருந்து வராது. நான் ஒரு நாள் கூட நான் ஊழியக்காரியாய் இந்த தேசத்துக்கு இதெல்லாம் கர்த்தருக்கு சாட்சி சொல்லணும், கர்த்தரை பற்றி சொல்லணும்னு ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டாக கூட நான் சொன்னதில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்னை நிறுத்தி இருக்கிறார் ஒரு அடையாளமாக. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை பிரசங்கித்து இதை சொல்லும் போதே உங்களையும் கர்த்தர் நிறுத்துவார். எனக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். உங்கள் மனதில் தோன்றியிராத அடையாளங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அற்புதங்களை செய்வார். நீங்க ஒரு புரோட்டோகாலா, நீங்க ஒரு பேட்டர்னா, உங்களை பார்க்குறவங்க இதுக்கப்புறம் அந்த மாதிரி அற்புதங்களை எதிர்பார்க்குற மாதிரி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. 2வது ஆண்டவர் செய்ய போகிற அற்புதமான காரியம் வித்தியாசமான விதங்களில், நினைத்திராத விதங்களில் உங்கள் கண்கள் விரித்து பார்க்கத்தக்க ஆச்சரியமூட்டும் விதத்தில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த மிராக்கிள் தான். ஆனால் பட் அன்எக்ஸ்பெக்டட் வேலை, அன்யூஷுவல் வேலை, நீங்கள் நினைச்சிராத விதங்களில் கர்த்தர் உங்களுக்கு அதை செய்ய போகிறார். ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வெளிப்படுத்தின வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த வார்த்தைகள் ஆண்டவரே, வார்த்தை மாம்சமானது போல இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் let the word be manifested in every lives, in every ears that is hearing, let them see the miracle happening. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே சில பர்சனலைஸ்டான மிராக்களையும், சில ப்ரீச் பண்ற மிராக்களையும், சில விஷயங்களை சொல்ற மாதிரி அறிவிக்கிற மாதிரியான அற்புதங்களையும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும்படி ஜெபிக்கிறோம். உங்க பிள்ளைகள் வாழ்நாளெல்லாம் அதை விவரிச்சு 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 சொல்லத்தக்கதாக கர்த்தர் அற்புதமான விதங்களில் உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மைகளையும் எதிர்பாராத நன்மைகளையும் உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்வீராக. உம்முடைய ஊழியக்காரியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். உங்களுக்காக நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இவ்வளோ நெருக்கமான சூழ்நிலைகள் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாங்க. காட் பிளஸ் யூ அண்ட் தேங்க்யூ. எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரேயர்ஸ் அதிகமாக எங்களுக்கு தேவை. தொடர்ந்து நம்ம நியூ இயரில் பார்க்கலாம். புது வருஷம் வெனஸ்டே நம்ம மீட் பண்ண போகிறோம். ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட். ஐ ஆல்ரெடி ஹாவ் வேர்ட், அந்த ஒரு வேர்ட் எனக்கு இருக்குது. பட் ஐம் கோயிங் டு ஜஸ்ட் மெடிடேட் அப்பான் தட். இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் ஜெபத்தோடு வாங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார். புதிய மாதத்தில், புதிய வருஷத்தில் புதிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ மச் லவ் டு யூ ஆல். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களை அடையாளமாக்குவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச்.